என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. தன் காதலிக்காக தாயின் இதயத்தையே எடுத்துக்கொண்டு சென்றானாம் ஒரு காமுகன். அவன் இடறி விழுந்தபோது அடிபட்டு விட்டதா மகனே பத்திரம் என்று அழுததாம் அந்த இதயம். இது கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதை. தாயும் ஒரு கோயில்தான், அவள் கர்ப்ப கிரகத்திலிருந்து தானே நாம் வெளிவருகிறோம் என்று கவிஞர் வாலி சொல்லியிருக்கிறார். இப்படி கவிஞர்கள் மட்டுமல்ல, எல்லா இலக்கியவாதிகளும், மேனாட்டு இலக்கியவாதிகளும் இந்திய இலக்கியவாதிகளும் போற்றி வணங்குகின்ற தாயை இன்றைய தினம் தன்னுடைய சொல்லால் இங்கே போற்றி மகிழ நெகிழ வைக்க தமிழ் அருவி வந்திருக்கிறது. அருவியே, குற்றால அருவியாக நீங்கள் கொட்டுங்கள், நாங்கள் நனைய காத்திருக்கிறோம். நண்பர்களே, நமக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். ஆத்திசூடி படிக்கிறதா? கொன்றைவேந்தன் படிக்கிறதா? உலக நீதி படிக்கிறதா? கிடையாது. அது ஆத்திசூடியும் கொன்றைவேந்தனும் உலக நீதியும் படித்து விட்டு வந்து சொன்னாலும் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிற உள்ளம் நம்முடைய பெற்றோருக்கு இன்று கிடையாது. பாபா பிளாக் ஷீப் என்று சொன்னால் இது உருப்படும் என்று நினைக்கிறார்கள். இதற்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று கருதுகிறார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்றால் உனக்கு பின்னாலே சோறு கிடைப்பதே சிரமமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். தமிழ் படிப்பது அந்த அளவுக்கு இன்றைக்கு போய் நிற்கிறது. நான் படித்தேன். இந்த தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று பேசுவதற்கு என்னை அழைத்தார்களே, இதற்கு எனக்குள்ள அடிப்படை தகுதி என்னவென்றால் வேறொன்றும் கிடையாது. என் நினைவறிந்த நாள் தொட்டு இன்று வரை நான் காலையில் கண் விழித்ததும் முதலில் உச்சரிப்பது இதழ் விரித்து அம்மா அப்பா என்று சொல்லிவிட்டுத்தான் நான் அடுத்த வார்த்தையை பேசுவேன். இது ஒன்றுதான் என்னுடைய முதல் தகுதி என்று நான் கருதுகிறேன். பேசுவேன். நான் பள்ளிக்கு சின்னஞ்சிறு பிள்ளையாக போகிற பொழுது எனக்கு ஆத்திசூடி படித்தேன். அவ்வை ஆத்திசூடியில் சொல்கிறாள், தந்தை தாய் பேண். தந்தையையும் தாயையும் பேணி பாதுகாப்பது தானடா ஒரு நல்ல மகனுடைய சிறந்த கடமை. எனக்கு சின்ன பிள்ளையிலேயே அவ்வை சொல்லிக் கொடுத்து விடுகிறாள். கொன்றைவேந்தனை எடுத்து பார்த்தால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நன்றாக சிந்திக்க வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நீ முன்னே அறிந்து கொள்ளுகிற தெய்வங்கள் தாயும் தந்தையும் என்று சொல்லுகிற அவ்வை அடுத்த வரியில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கு, அது உனக்கு நல்லது என்று பேசுகிறார். அதே கொன்றைவேந்தனில் தான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் படித்துக் கொண்டே கீழே வந்தால், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லுகிற அவ்வை பின்னாலே சிந்தித்து பேசுகிறாள், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. நீ கோவிலுக்கே போக வேண்டாம், உன் கண் முன்னாலே காட்சி அளிக்கிற தாய்தான் உன்னுடைய கோவில். அந்த ஆத்திச்சூடியை படிக்கிறேன். தந்தை தாய் பேண் என்பது எனக்கு தெரிகிறது. கொன்றைவேந்தனுக்குள்ளே நுழைகிறேன். கொன்றைவேந்தனுக்குள் நுழைந்தால் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை எனக்குள்ளே வந்து சேருகிறது. பிறகு உலக நீதி படிக்கிறேன். உலகநாதர் எழுதிய உலக நீதி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். படித்துக் கொண்டே வருகிறேன். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இவற்றையெல்லாம் இப்பொழுது இருக்கிற நர்சரி ரைம்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா?
என் தாய்மொழி இவற்றையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே அந்த தாயையும் தந்தையையும் போற்ற வேண்டும் என்கிற உணர்வோடுதான் உருவாகிறோம். நாம் படிக்கிற புராணம் நமக்கு என்ன சொல்கிறது? புராணம் படித்து தெரியாவிட்டாலும் திருவிளையாடல் படத்தை பார்த்தே நம்முடைய இளஞ்சிறார்கள் பலருக்கு அந்த செய்தி தெரிந்திருக்குமே. நாரதர் படம் கொண்டு வருகிறார், பரமசிவனும் பார்வதியும் இருக்கிறார்கள், முருகனும் பிள்ளையாரும் இருக்கிறார்கள். இந்த படம் இருப்பது ஒன்றுதான், இந்த படத்தை உங்களிடம் கொடுக்க என்று கொடுத்தார். 2 பிள்ளைகளும் அம்மா படம் எனக்கு, அப்பா படம் எனக்கு என்று கேட்கிறார்கள். உடனே இருப்பது ஒரு படம் தான், ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ படம் அவர்களுக்கு உரியது என்றார். என்ன போட்டி என்று கேட்டான். உலகம் முழுவதையும் யார் சுற்றிவிட்டு முதலிலே வந்து எங்களை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த படம் தரப்படும், இது ஞான படம் என்று சொன்னார். உடனே முருகன் என்ன செய்தான்? மயில் மீது ஏறினான். முருகன் என்ன நினைக்கிறான்? பெருச்சாளியை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளையார் சுற்றிவிட்டு வருவதற்குள் அதைவிட வேகமாக செல்லுகிற ஆற்றல் பெற்ற மயில் வாகனம் நமக்கு இருக்கிறது, நாம் தான் முதலில் வருவோம் என்ற நினைப்பும் முனைப்பும் கொண்டு உலகம் சுற்றுகிறான். பிள்ளையார் பரமசிவனையும் பார்வதியையும் பார்த்து கொண்டே நிற்கிறார். ஏன் நீ போகவில்லையா என்று பெற்றோர்கள் கேட்கிறார்கள். இல்லை, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிற, அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால் நல்லது என்றான். என்ன கேள்வி என்று கேட்டார்கள். உலகம் வேறு, தாய் தந்தை வேறா என்றான். இல்லை, தாய் தந்தை தான் உலகம் என்றான். அப்படியானால் தாய் தந்தை உலகம் என்றால் உங்களை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாகத்தானே பொருள் என்று கேட்டான். ஆமாம், அதுவும் ஏற்கக்கூடியதுதான் என்று பெற்றோர்கள் சொன்னார்கள். தாய் தந்தையை சுற்றினான், பழத்தை பெற்றான். என்ன சொல்கிறது இந்த கதை? இது புராணம் தான். இந்த புராணத்திலே வழங்கப்படுகிற செய்தி நடந்ததா இல்லையா என்று போவதற்கு பதிலாக இந்த புராணம் தருகிற செய்தி நமக்கு பயனுள்ளதா இல்லையா என்று பகுத்தறிவு கொண்டு நாம் பார்க்க வேண்டாமா? இது புராணம், இது கட்டுக்கதை. பிள்ளையார் சுற்றி வந்தாரா? பெருச்சாலியின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பிள்ளையார். பெருச்சாலி மீது கடவுள் இருப்பானா? முருகன் மயில் மீது வருவானா? அங்கே நீ போகாதே. உன் சிந்தனைக்கு உரிய இடம் ஒன்றுதான். நன்று புராணங்கள் செய்தார். பாரதி தெளிவாக சொல்கிறானே, புராணங்கள் செய்தார், நல்ல கவிதைகள் அவற்றை கொடுத்தார். கவிதை மிக நல்லதேனும் அந்த புராணம் பொய் என்று கண்டோம் என்று பாரதி பேசுகிறான். கவிதை நல்லது, ஆனால் அந்த கவிதை மூலம் வந்து சேருகிற புராணம் பொய் என்று பேசுகிற பாரதி, உலக வாழ்க்கைக்கு நன்மை தருகிற செய்திகள் எல்லாம் அந்த புராணத்தில் இருந்துதானடா புறப்பட்டன என்கிற செய்தியையும் கொடுத்து விடுகிறான் பாரதி. அது இந்த பிள்ளைகளுக்கு வந்து சேருகிற பொழுது பெற்றோர் தான் நம் கண் முன்னாலே நின்று தொழ வேண்டிய கடவுள் என்று நினைப்பு வர வேண்டாமா? எந்த மதம் பெற்றோரை குறைவாக நினைத்தது? யூத மதத்தில் வழங்கப்படுகிற மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? God could not be everywhere and therefore he made mothers. எல்லா இடங்களிலும் கடவுள் தானே வந்து இருக்க முடியாது என்கிற காரணத்தினால் அவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் என்று பேசுவது யூத மதம். ஆக கடவுளை தாயிலே காண முடியும். நாம் நீங்கள் ஆதாம் ஏவாளை கூட எடுத்துக் கொள்ளுங்கள். முதலில் மண்ணை பிசைந்து ஆதாமை படைக்கிறான். ஆதாம் உறங்குகிற ஒரு சூழலை இறைவன் உருவாக்கி அவனுடைய விலா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்பிலே ஏவாளை படைக்கிறான். நான் கேட்கிறேன், கடவுள் முழு பரிபூரண எல்லையற்ற சக்தி உடையவன். மண்ணை பிசைந்து ஆதாமை படைக்கக்கூடிய அந்த கடவுள் இன்னொரு துண்டு மண்ணை பிசைந்து ஏவாளை படைக்க முடியாதா? ஏன் படைக்கவில்லை? மண்ணை பிசைந்து முதல் மகனை கொடுத்த கடவுள் அவனை உறங்கச் செய்து அவனுடைய விலா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்புக்குள்ளே இருந்து ஏவாளை படைத்தான் என்றால் என்ன பொருள் தெரியுமா? பெண்ணிலே ஆண், ஆணிலே பெண் என்ற நினைப்பு எல்லா காலத்திலும் மனிதர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். பெண்ணினும் ஆண் உயர்ந்தவன் என்றோ ஆணினும் பெண் தாழ்ந்தவள் என்றோ ஒருபோதும் மக்கள் சிந்திக்கலாகாது என்பதற்குத்தான். அதே வேதத்தை படித்தால் மிக தெளிவாக இருக்கிறது. அந்த ஏவாள் வந்து சேர்ந்த பின்னாலேதான் ஆதாமுக்குள்ளே பரிசுத்த ஆவி இறங்கியதான். ஏவாள் வந்து சேர்ந்த பிறகுதான் ஆதாமுக்குள்ளே பரிசுத்த ஆவி இறங்கியது என்று சொல்லுகிற பொழுது வேதம் சொல்கிறது, ஆதாம் ஈவா என்று பெயர் வைக்கிறான் ஏவாளுக்கு. ஈவா என்றால் என்ன தெரியுமா? மதர் ஆஃப் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் என்று பெயர்.
மதர் ஆஃப் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ், உலகத்திலே உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் தாய் என்று ஆதாம் ஏவாளை சொன்னார். நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும். முதல் மனிதன் முதல் பெண்ணை பார்த்த பொழுது மனைவி என்று பார்க்கவில்லை, தாய் என்றுதான் பார்த்திருக்கிறான். விலக்கப்பட்ட கனியை உண்ட பிறகுதான் அவள் மனைவியாக அவனாலே பார்க்கப்படுகிறாள். எனவே முதலில் அவன் படைத்த அந்த பெண்ணை பார்க்கிற போது கூட மனைவி என்ற பார்வை வரவில்லை, தாய் என்ற பார்வைதான் அவனுக்கு வந்தது என்று கிறித்துவ வேதம் பேசுகிறது. இந்துக்களின் வேதம் பற்றி சொல்வதென்றால் நிறைய சொல்லலாம். தமிழ் இருக்கிறதே நண்பர்களே, அது ஈடு இணையற்ற மொழி. ஒவ்வொரு பதத்திற்குள்ளேயும் அர்த்தம் அடர்த்தியாக இருக்கும். அதுதான் தமிழ். நீங்கள் தமிழராக பிறந்ததற்கு, தமிழில் பேசுகிற பேற்றினை பெற்றதற்கு காலம் முழுவதும் கடவுளுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். அம்மா என்று தமிழில் இருக்கிறது, அப்பா என்று தமிழில் இருக்கிறது. கொஞ்சம் அந்த பதத்தை பாருங்கள். அம்மா, அ முதல் எழுத்து, உயிர் எழுத்து. இடையிலே இருக்கிற இம் மெய் எழுத்து, இறுதியிலே இருக்கிற மா உயிர் மெய் எழுத்து. அம்மா என்றால் என்ன? ஆ உயிர் எழுத்து. இவனுக்கு முதலில் கருவில் உயிரை கொடுப்பவள் தாய். அடுத்து இம் மெய் எழுத்து. இந்த உயிரை கொடுத்தவள் உடலையும் சேர்த்து கொடுக்கிறாளே உள்ளே, அவள் தாய். இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய் மா. உள்ளே உயிரை கொடுத்து அந்த உயிருக்கு உடம்பும் கொடுத்து உயிர் உடம்பாய் உலகத்தில் உலவ விடுகிறாளே அவள் தாய். அதுதான் அம்மா. நீங்கள் வேற எந்த மொழியிலாவது மதர் என்பதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், மா என்பதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், விளக்கங்கள் பார்க்கலாம். அம்மா. அப்பாவை பாருங்கள். அம்மா மட்டுமே உயிர் கொடுத்து விட முடியுமா? அப்பாவை பாருங்கள். அப்பா முதல் எழுத்து உயிர் எழுத்து. அடுத்து நடு எழுத்து பாருங்கள், மெய் எழுத்து இப்பு. அடுத்து இருக்கிற பாவை பாருங்கள், உயிர்மெய் எழுத்து. இங்க அம்மா அப்பா ரெண்டுமே உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு உயிரை கொடுக்கிறார்கள், உடம்பை கொடுக்கிறார்கள், உயிர் உடம்பாய் உலவ விடுகிறார்கள். சரி, இன்னும் கொஞ்சம் பாருங்கள். அம்மா, இந்த முதல் அகரத்தை தவிர்த்து விட்டு இம் மாவை பாருங்கள், மெல்லினை எழுத்துக்கள். அப்பா, முதல் அகரத்தை தவிர்த்து விட்டு இப்பாவை பாருங்கள், வல்லினை எழுத்துக்கள். அம்மா என்பவள் மென்மையானவள், அப்பா என்பவன் வன்மையானவன். அம்மா என்பவள் கருணை மிக்கவள், அப்பா என்பவன் ஆற்றல் மிக்கவன். கருணையும் ஆற்றலும் இணைகிற போதுதான் உலகத்தின் மிகப்பெரிய சக்தியே உருவெடுக்கும். ஒரு குழந்தை மிக அற்புதமான குழந்தையாக உருவாக வேண்டும், மிகச் சிறந்த மனிதனாக உருப்பெற வேண்டும் என்றால் அவனுக்கு அன்பு சார்ந்த அம்மாவும் தேவை, ஆற்றல் மிக்க அப்பாவும் தேவை. அந்த அம்மாவும் அப்பாவும் சேருகிற போதுதான், நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், முழுக்க மென்மை என்று ஒன்று கிடையாது உலக படைப்பில், முழுக்க வன்மை என்ற ஒன்று கிடையாது உலக படைப்பில். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் மிக அழகாக சொல்வார், பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அன்னுர என்றால் சார்ந்த என்ற அர்த்தம். பெண் ஆணை சார்ந்திருப்பாள், ஆண் பெண்ணை சார்ந்திருப்பாள். ஆக ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. ஆணில் பெண் இயல்பு உண்டு, பெண்ணில் ஆண் இயல்பு உண்டு. வன்மையில் மென்மை உண்டு, மென்மையில் வன்மை உண்டு. நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள், கல் வன்மையானது, ஆற்று நீர் மென்மையானது. நீர் மென்மையானது, ஆனால் அந்த மென்மையான நீர் இந்த வன்மை மிக்க கல்லின் மீது அடித்து 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 கல்லையே கரைக்க முடிகிறது அல்லவா? வன்மையான கல்லை கரைக்கக்கூடிய அளவுக்கு மென்மையான நீருக்குள்ளேயும் ஒரு வன்மை இருக்கிறது. வன்மையான கல் இந்த மென்மையான நீருக்கு இசைந்து கொடுத்து கரைந்து கொடுப்பதில் அந்த கல்லுக்குள்ளேயும் ஒரு மென்மை இருக்கிறது. அதுதான் அங்கே பார்க்க வேண்டும். எனவே தந்தை என்று சொன்னால் அவன் முழுக்க வன்மையானவன், தாய் என்று சொன்னால் முழுக்க மென்மையானவள் என்றல்ல. மென்மையில் வன்மை உண்டு, வன்மையில் மென்மை உண்டு. இதுதான் இறைவன் கொடுத்திருக்கிற படைப்பு.
நீங்கள் இப்பொழுது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்தால் தானே மின்சாரம். நீங்கள் இரவு பகல் சேர்ந்ததுதான் காலம், இறப்பு பிறப்பு இணைந்ததுதான் வாழ்க்கை. நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்தால்தான் மின்சாரம், ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் சம்சாரம். எனவே எல்லாமே ரெண்டுமாகத்தான், ரெண்டும் ஒன்று சேருவதிலேதான் ஒரு உலகத்தின் ஆக்கம் இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதுதான் ரஸ்கின் அழகாக சொன்னார். சாதாரண காந்தி மகாத்மாவாக மாறியதற்கு காரணமே ரஸ்கின் தானே. ரஸ்கினுடைய அன்டு திஸ் லாஸ்டை படித்து கடையனுக்கும் கடை தேற்றும் என்கிற சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டதன் விளைவாகத்தானே ஒரு காந்தி மகாத்மாவாக மலர முடிந்தது. அந்த ரஸ்கின் சொல்கிறான், அற்புதமான 2 வரி நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண் உயர்ந்தவனா பெண் உயர்ந்தவளா, தாயா தந்தையா, பட்டிமன்றம் போடலாகாது. தாயும் வேண்டும் தந்தையும் வேண்டும், தாய் இல்லாமல் தந்தை, தந்தை இல்லாமல் தாய் இல்லை. அதற்கு ரஸ்கின் அழகாக சொல்கிறான், each has what the other has not. Each has what the other has not. Each completes the other and is completed by the other. பெண்ணிடம் இருக்கின்ற ஒன்றில் ஏதோ ஆணிடம் இல்லை, ஆணிடம் இருப்பவற்றில் ஏதோ ஒன்று பெண்ணிடம் இல்லை. எனவே பெண் ஏதோ ஒன்று குறைந்து முழுமையடையாமல் இருக்கிறாள், ஆண் ஏதோ ஒன்று குறைந்து நிறைவடையாமல் நிற்கிறான். ஏதோ ஒன்று குறைந்து நிறைவடையாமல் நிற்கிற ஆணும் ஏதோ ஒன்று குறைந்து முழுமையடையாமல் இருக்கிற பெண்ணும் இணைகிற போது பரிபூரண முழுமை தானாகவே வந்து சேர்ந்து விடுகிறது. எனவே தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று பேசுவதற்காக வந்திருக்கிற நான் தந்தைக்கு எதிராக யுத்தம் நடத்துவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் தாய் தந்தை இருவரையும் பேண வேண்டும். நம்முடைய இந்து மதத்தில் தொடக்க காலம் தொட்டு இது எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறார்? ஏன் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று திரும்ப திரும்ப நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த திராவிட சமுதாயம் என்று நாம் பெருமையோடு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோமே, திராவிட சமுதாயம் என்பது தாய் வழி சமுதாயம். இது தாய் வழி சமுதாயம். ஆரிய சமுதாயம், கிரேக்க சமுதாயம், ரோமானிய சமுதாயம் எல்லாம் தந்தை வழி சமுதாயம். தந்தையை முதன்மைப்படுத்தி உருவெடுத்த சமுதாயம் அது. தாயை தெய்வ நிலையிலே வைத்து தாயைத்தான் முழுமையாக முதன்மை நிலையிலே வைத்து உருவெடுத்த சமுதாயம் இந்த திராவிட சமுதாயம். அதனுடைய எச்சத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், முதலில் வேட்டை சமுதாயமாக உருவெடுக்கிறது. இந்த வேட்டை சமுதாயமாக இருக்கிற பொழுது ஆணும் வேட்டையாடினான், பெண்ணும் வேட்டையாடினாள். நெருப்பு கண்டுபிடிக்கப்படுகிறது. நண்பர்களை, கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பு அப்பொழுது அணைத்து விட்டு மீண்டும் புதிதாக உருவாக்க முடியாத நிலைமை. அதனால் கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பு அணையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு குகையிலே வைத்து அந்த நெருப்பு காப்பாற்றப்படுகிறது. நெருப்பை அணையாமல் காப்பாற்றுகிற பொறுப்பு வேட்டை சமுதாயத்திலேயே பெண்ணுக்கு போய் சேர்ந்தது. அன்று முதல் இன்று வரை அடுப்புக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவு அறுபடாமலே நிற்கிறது. இது வேட்டை சமுதாயம். வேட்டை சமுதாயமாக இருக்கிற பொழுது தாய் தான் முதன்மைப்படுத்தப்படுகிறாள். ஏனென்றால் அவள் ஆணோடு சேர்ந்து சமமாக வேட்டையும் ஆடுகிறாள். ஆனால் ஆண் செய்யாத வீட்டு பணிகளையும் அவள் செய்வதனால் ஆணினும் அவள் ஒருபடி மேலானவளாக போற்றப்பட்டாள். பிறகு அது வேளாண்மை சமுதாயமாக மாறுகிறது. வேளாண்மை சமுதாயமாக வந்த பிறகு ஆண் பார்த்தான், நீ வீட்டிலே இரு, நீ வீட்டுக்கு ராணியாக இரு, வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வெளியே நான் சென்று எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று டிவிஷன் ஆஃப் லேபர் அங்கே பிரிக்கப்படுகிறது. உனக்கு இந்த பணி, எனக்கு இந்த பணி என்று அவர்கள் பிரித்துக் கொண்டார்கள். இவள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். கற்பு என்பது எப்பொழுது பெண்ணுக்கு கொண்டு வந்து நிறுவப்பட்டது? ஆதி காலத்தில் உடைமை எவனுக்கும் கிடையாது. இந்த நிலம் என்னுடையது, இந்த சொத்து என்னுடையது என்று சொல்வதற்கு கிடையாது. சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக எல்லா சொத்தும் எல்லாருக்குமாக இருந்த பொது உடைமை சமுதாயம் தொடக்க காலத்தில். பொது உடைமையாக சொத்துக்கள் இருந்த பொழுது எவனும் தன்னுடைய சொத்து தன்னுடைய மூலமாக பிறந்த பிள்ளைக்கு போய் சேர வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத காலம். என்றைக்கு அவனவன் தான் சேர்ப்பதை தனக்கு மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய மகன் மூலம் அது போய் சேர வேண்டும் என்று கருதுகிற உடைமை சமுதாயம் உருவெடுத்ததோ அன்றுதான் கற்பு அழுத்தமாக பெண்ணுக்கு ஆனாலே கற்பிக்கப்பட்டது. உடைமை சமுதாயம் வந்தது. பெண் ஒருபடி கீழே இறக்கப்பட்டாள். ஆனாலும் கூட
தாய் வழி சமுதாயம் தான் திராவிட சமுதாயம் என்பதுடைய எச்சத்தை நீங்கள் இலக்கியத்தில் பார்க்க முடியும். சங்க இலக்கியங்களில் எங்காவது தந்தை கூற்றாக ஒரு பாடல் உண்டா? தந்தை சொன்னதாக உங்கள் சிந்தனைக்கு வைக்கிற இந்த கேள்வி, தந்தை கூற்றாக ஒரு பாட்டு உண்டா சங்க இலக்கியத்தில்? அகத்திலும் புறத்திலும் தாய் பேசுகிறாள், நற்றாய் பேசுகிறாள், செவிலித்தாய் பேசுகிறாள், தோழி பேசுகிறாள். ஆனால் தந்தை பேசுவதாக ஒரு பாட்டு சங்க இலக்கியத்தில் கிடையாது. இன்றைக்கு நான் என்னுடைய பெயரை போட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் என் தந்தையின் பெயர் முருகேசன். நான் என்ன போட வேண்டும்? மூ தமிழருவி மணியன் என்று தான் போட வேண்டும். தந்தையை தான் முதன்மைப்படுத்தி நான் பேசுகிறேன். அப்படித்தானே அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும்? இல்லை. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் தானே முருகன். முருகன் எப்படி பேசப்படுகிறான் தெரியுமா? கொற்றவை சிறுவன், கொற்றவை சிறுவன் என்கிறார். பழையோள் குழவி, பழையோள் கொற்றவை, கொற்றவை சிறுவன், பழையோள் குழவி, மலை மகள் மகன், மலை மகள் மகன், பழையோள் குழவி, கொற்றவை சிறுவன். தாயை முதன்மைப்படுத்தித்தான் தனையன் அறிமுகப்படுத்தப்படுகிறான் என்றால் அதுதான் தாய் வழி சமுதாயம். இந்திய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டாலே தாய்தான் போற்றப்படுகிறாள் முதல் நிலையில் வைத்து. நீங்கள் வேதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். வேத காலத்தில் பெண் எந்த நிலையிலே இருந்தாள்? இடைப்பட்ட காலத்தில் பெண் சிறுமைப்படுத்தப்பட்டாள், பழிக்கப்பட்டால் உண்மை. மனு நீதி பெண்ணுக்கு எதிரான நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெண்ணுக்கு எதிரான நீதி என்று பேசப்படுகிற மனு நீதியிலே கூட ஒரு இடம் தெளிவாக இருக்கிறது. பெண் எங்கே போற்றப்படுகிறாளோ, பெண் எந்த இடத்தில் போற்றப்படுகிறாளோ அன்று அங்கேதான் கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கிறான். பெண்ணை புறக்கணித்து விட்டு அவமானப்படுத்தி விட்டு எந்த சடங்கை நீ செய்தாலும் அந்த சடங்கினால் ஒரு பயனும் இல்லை என்று உறக்கச் சொல்வது மனுஸ்மிருதி. அந்த ஒரு இடத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். நீங்கள் வேத காலத்தை பார்த்தால் உலகத்திலேயே முதலில் தோன்றியது 4 வேதங்கள் தான். இதை எவனும் மறுக்க முடியாது. இந்த 4 வேதங்களிலும் முதல் வேதம் ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்திலேயே 10வது பகுதியில் 15 பாடல்கள் பெண் மக்கள் அந்த ஸ்லோகங்களை ஏற்றியதாக சொல்கிறார். ரோமோசா, லோபமுத்திரா, இந்திராணி, ஊர்வசி, சாரதா, சாவித்திரி, இவர்கள் அத்தனை பேரும் வேத காலத்திலே இருந்த அறிவிற் சிறந்த பெண் மக்கள். அவர்கள் பெயராலே தான் ரிக்வேதத்தில் ஸ்லோகங்கள் இருக்கின்றன. யாக்ஞவல்கி என்பவன் மிகப்பெரிய வேத வித்து, பிரம்மத்தை தேடுவதில் வாழ்க்கையை செலவழித்தவன், வேதங்களையும் எல்லா ஸ்மிருதிகளையும் கரைத்து குடித்தவன். அந்த யாக்ஞவல்கி ஜனகர் உலகத்தின் எல்லா சமயங்களினுடைய சாரத்தையும் அறிந்து கொள்வதற்காக ஒரு மாநாடு கூட்டுகிறார். அந்த மாநாட்டில் சனகனுக்கு முன்னாலே யாக்ஞவல்கிக்கு எதிராக அறிவு போர் நடத்தியவள் கார்கி என்கிற பெண் தான். கார்கி என்கிற பெண் யாக்ஞவல்கிக்கு எதிராக அறிவு போர் நடத்தினாள். யாக்ஞவல்கியினுடைய மனைவி மைத்ரேயி, யாக்ஞவல்கி துறவு பூண்டு பிரம்மத்தை தேடுகிற போது தானும் துறவியாகி அந்த பிரம்மத்தை தேடுவென்று துணை வந்தவள். வேத காலத்தில் பெண் இழித்து பழித்து பேசப்படவில்லை. நீங்கள் தெய்வத்தின் குரலை பார்த்தால் அதில் பரமாச்சாரியார் ஒரு அற்புதமான செய்தி சொல்கிறார். வேத காலத்தில் பெண் பழிக்கப்பட்டாள் என்று சொல்வது தவறு. வேத காலத்தில் மிக முக்கியமானது வேள்வி நடத்துவது, யஜ்ஞம் வளர்ப்பது, மகா யஜ்ஞம், வேள்வி. ஒரு பெண்ணின் துணை இல்லாமல் ஒரு ஆண் மட்டும் தனியாக வேள்வி நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினால் அந்த வேள்வியின் பயன் அவனுக்கு ஒருபோதும் வந்து சேராது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், பத்னி வதஸ்ய அக்னிஹோத்திரம் பவதி. பத்னி வதஸ்ய அக்னிஹோத்திரம் பவதி என்றால் என்ன பொருள்? அந்த பத்தினி இல்லாமல் அக்னிஹோத்திரம் என்று சொல்லுகிற யஜ்ஞத்தை, வேள்வியை ஒரு ஆடவன் நடத்த முடியாது. நடத்தினால் அது செல்லாது. வேதகாலம் ஆணுக்கு நிகராக பெண்ணை போற்றி இருக்கிறது என்பதை அதன் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் செய்து கொள்ளக்கூடிய திருமணத்தை கூட வேதகாலம் எப்படி பேசுகிறது என்றால், சகதர்ம சாரிணி சம்பிரயோகம்.
சகதர்மசாரிணி சம்பிரயோகம் என்றால் என்ன? ஒரு ஆண் தான் ஆற்றுகிற தர்மத்துக்கு துணையாக இன்னொரு உயிரை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிற அந்த சேர்க்கைத்தான் சகதர்மசாரிணி சம்பிரயோகம். ஒரு ஆண் மட்டுமே கடமையை நிறைவேற்ற முடியாது. எனவே கடமையை நிறைவேற்றுவதற்கு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு துணையை தேடிக்கொள்கிறான். அந்த தேடிக்கொள்ளுகிற ஒப்பந்தம் இருக்கிறதே, அது இந்தியாவில் ஒப்பந்தம் அல்ல. அது கான்ட்ராக்ட் என்பது மேலை நாடுகளில் சொல்லலாமே தவிர திருமணம் ஒப்பந்தம் அல்ல. அது அறுக்க முடியாத பிணைப்பு. அதில் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருப்பது. பெண்ணை கூட எப்படி சகதர்மசாரிணி, தர்ம பத்தினி என்கிறான். ஆக பெண்ணை பற்றி பேசுகிற பொழுதே பெண்ணோடு தர்மத்தை சேர்த்துத்தான் ஆண் பேசியிருக்கிறானே தவிர பெண்ணோடு காமத்தை சேர்த்து பேசியதாக தகவலே கிடையாது இந்த நாட்டில். அவ்வளவு தூரம் உயரத்தில் வைக்கப்பட்டதுதான் வேத காலத்தில் பெண்கள். இதிகாச காலத்தை நீங்கள் பார்த்தால் இதிகாச காலத்தில் நிறைய செய்திகளை சொல்லலாம். தாயை பற்றி பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார். தருமன் வருகிறான். வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி நடத்துகிற நிலையில் ஆட்சியை நடத்துவதற்கு என்னென்ன தர்மங்களை கையாள வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக வருகிறான். நீங்கள் நிறைய பேர் உட்கார்ந்திருக்கின்ற பல பேர் பாரதம் படித்திருப்பீர்கள். உங்களிடம் நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள், கதை சுவாரஸ்யமாக இருக்கிறது, சுவையாக போகிறது என்பதற்காக மகாபாரதத்தை நீங்கள் மற்ற எல்லா இடங்களிலும் படியுங்கள். ஆனால் கதை கொஞ்சம் கூட நடக்காத ஒரு இடம் உண்டு, சாந்தி பருவம். அந்த சாந்தி பருவத்தை மட்டும் தேடி படியுங்கள். இந்த மகாபாரதம் 5000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் வந்ததா, இல்லை 3000 ஆண்டுக்கு முன்னால் வந்தது என்று நினைக்கிறீர்களா, இல்லை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் வந்தது என்று நீங்கள் இன்னும் கீழே கொண்டு வருகிறீர்களா? கவலை இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய மூதாதையர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால் சிலிர்த்து போவீர்கள். கண்ணதாசன் தான் அடிக்கடி சொல்வான், நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல என்று. அந்த சாந்தி பருவத்தை நீங்கள் படிக்க வேண்டும் நண்பர்களே. அதில் தான் தருமன் பீஷ்மனை கேட்கிறான், உலகத்திலேயே உயர்ந்த தர்மம் எது? எந்த தர்மத்தை செய்தால் இறப்புக்கு பின்னாலும் உத்தம நிலையை அடைய முடியும்? ஒரு கேள்வியை பீஷ்மனிடம் தருமன் வைத்தான். உன்னை பீஷ்மன் சொல்கிறான், உலகத்திலேயே உயர்ந்த தர்மம் மாதா பிதா குரு ஆகிய மூவரையும் தெய்வ நிலையில் வைத்து வணங்குவதுதான். முதலில் மாதாவை சொன்னான், அடுத்து பிதாவை சொன்னான், அடுத்து குருவை சொன்னான். மாதா பிதா குரு 3 பேரையும் தெய்வ நிலையில் வைத்து வணங்குகிற தர்மம் தான் உயர்ந்த தர்மம். சொல்லிவிட்டு சொல்கிறான், அதில் இந்த மாதா பிதா குருவை பற்றி விளக்கமாக சொல்கிறார் பீஷ்மர். வேதத்தின் பொருள் உணர்ந்து ஓதுகிறானே அந்த குரு சாதாரணமாக வேதம் ஓதுகிற 10 பிராமணர்களை விட மேலானவன். பீஷ்மர் சொல்கிறார், வேதம் ஓதுவதென்பது பிராமணர்கள் வேதம் ஓதுகிறார்கள். ஆனால் சாதாரணமாக வேதம் ஓதுகிற பிராமணர்களை விட வேதத்தின் பொருள் உணர்ந்து ஓதுகிற அந்த குரு 10 பிராமணர்களை விட மேலானவன். சரி, இந்த 10 குருவை விட மேலானவன் யார் தெரியுமா? வேதத்தை அடுத்தவனுக்கு ஓதுவிக்கிற ஆச்சாரியன். அவன் 10 குருக்களை விட மேலானவன். சரி, ஆச்சாரியான விட மேலானவன் உண்டா? உண்டு. 10 ஆச்சாரியர்களை விட மேன்மையானவன் தந்தை. அப்படியானால் தாய் யார்? 10 மடங்கு தந்தையை விட மேன்மையானவள் தாய். எனவே அந்த தாய் 10 மடங்கு தந்தையை விட மேன்மையானவள். அதனால் சொல்கிறார் பீஷ்மர், தந்தையை நீ தெய்வ நிலையில் வைத்து போற்றி உன் கடமைகளை ஆற்றினால் இந்த உலகத்தில் உனக்கு பயன் கிடைக்கும். தாயை நீ போற்றி ஏற்றி உன் கடன் ஆற்றினால் இந்த உலகத்திலும் இறந்த பின்னால் அடுத்த உலகத்திலும் சேர்ந்து உனக்கு சிறப்புகள் கிடைக்கும். உலகத்தில் மிகப்பெரிய தர்மமே தாயையும் தந்தையையும் குருவையும் வணங்குவதுதான். தான் கற்ற வித்தையை தன் இறப்புக்கு பின்னால் தன்னோடு அது அழிந்துவிடக் கூடாது என்று எந்த கைமாறும் கருதாமல் அடுத்தவன் தோளிலே ஏற்றி வைத்து விட்டு போகிறானே குருகுலம் நடத்தி, அவன் ஆச்சாரியன். அவன் சோற்றுக்காக சொல்லிக் கொடுப்பதில்லை,
ஆனால் சோற்றுக்காக மட்டுமே வயிற்றுப்பாட்டுக்கு வழி தேடிக் கொள்வதற்காக தான் கற்ற வித்தையை அடுத்தவனுக்கு சொல்கிறானே, அவன் உபாத்தியாயன், அவன் ஆசிரியன். எனவே ஆசிரியனினும் ஆச்சாரியன் உயர்ந்தவன். அந்த ஆச்சாரியர்களை 10 பேருக்கு மேல் தந்தை உயர்ந்தவன். அந்த தந்தையில் 10 மடங்கு தாய் உயர்ந்தவள் என்று பீஷ்மர் சொல்லுவதை நாம் பாரதத்திலே பார்க்கிறோம். 2 இதிகாசங்கள் இருக்கின்றன. இந்த 2 இதிகாசங்கள் ராமாயண மகாபாரத் எடுத்துக்கொண்டால் பரசுராமரை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பரசுராமனுடைய ஒரு காட்சி, நீங்கள் அதே பரசுராமன் காட்சிக்கு மாறாக இன்னொரு காட்சி, 2ஐயும் இணைத்து பார்த்தால் ஒரு பெரிய உண்மையே உங்களுக்கு புரியும். பரசுராமருடைய பெருமை என்ன? ஜமதக்கினி முனிவருடைய மகன் பரசுராமன். ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகைக்கும் மகனாக பிறந்தவர் பரசுராமன். ரேணுகை உத்தமி, அவள் முனிவனுக்கு மனைவியாக வந்து வாய்த்தவள். ஜமதக்கினி முனிவனுக்கு அவள் கங்கை ஆற்றுக்கு போகிறாள். கங்கை ஆற்றில் நீர் எடுக்கிற போது வானத்தில் நண்பர்களே ஒரு கந்தர்வன் வருகிறான். சித்திரசேனன் என்கிற அந்த கந்தர்வனுடைய பிம்பத்தை இந்த நீரில் அவள் பார்க்கிறாள். இப்படி ஒரு அழகா, இதுவரை இப்படி ஒரு சுந்தர புருஷனை என்னுடைய கண்களாலேயே நான் கண்டதில்லையே, இப்படி ஒரு அழகா என்று ஒரே ஒரு கணம் நினைத்தாள். அவ்வளவுதான், ஒரு கணம், ஒரு சின்ன சலனம். அடுத்த நிமிடமே தன்னை அவள் நிலைப்படுத்திக் கொண்டாள். நிலைப்படுத்திக் கொண்டு வருகிறாள். ஜமதக்னி முனிவர், நமக்கு ஊனக்கண், அவருக்கு ஞானக்கண். எனவே இவள் ஆற்று நீரில் கந்தர்வனுடைய பிம்பத்தை பார்த்து மனதை கொஞ்சம் இழந்து விட்டவள் என்று உணர்ந்த நிலையில் பரசுராமனை அழைத்தார். மகனே, உன் தாய் நெறி தவறியவள், அவளை நீ கொன்றுவிடு, வாளாலை வெட்டு என்றார். பரசுராமன் பார்க்கிறான். அவனுக்கும் 2 விஷயங்கள் ஓதப்பட்டிருக்கின்றன அல்லவா? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. தந்தை கொல்லச் சொல்கிறான், தந்தை சொல்லை மீற முடியாது. என்ன செய்தான் அவன்? வெட்டினான். உடனே பரசுராமன் வெட்டினான், தாயை வெட்டினான். ஆஹா, பெற்ற தாயை வெட்டு என்று சொன்னாலும் உடனே வெட்டி இருக்கிறாயே, இது போன்ற தனையன் எந்த தந்தைக்கடா வாய்க்க முடியும் இந்த தாரணியில்? மிக்க மகிழ்ச்சி, ஏதாவது ஒரு வரம் கேள் தருகிறேன் என்றான். உடனே பரசுராமன் சொன்னான், தந்தையே, என் தாயை நீ மறுபடியும் எழச் செய்தால் போதும் என்று சொன்னான். இங்கே ஒன்று பார்க்கிறோம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதை நிறைவேற்றுகிறான். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்பதனால் அந்த தாயை மீண்டும் கேட்டு பெறுகிறான். இது இதிகாசத்தில் பேசப்படுவதுதான். இதன் இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், சிரகாரி என்கிற அந்த மகன் சார்ந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இது ஒன்றுமில்லை, இது உங்களுக்கு தெரிந்ததுதான். சிரகாரி தெரியாமல் இருக்கலாம். கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் பிறந்தவன். கௌதம முனிவரும் ஒரு பெரிய முனிவர், ஞானத்தால் அனைத்தையும் உணரக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவருடைய மனைவியாக வாய்த்த அகலிகை அகில உலகமும் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு பேரழகு பெற்றவள். அந்த பேரழகை எப்படியாவது தூய்த்துவிட வேண்டும் என்ற துடிப்போடு தவிப்போடு இருப்பவன் இந்திரன். எப்படியாவது இவளை தூய்த்துவிட வேண்டும் என்று கருதுகிறான். எப்படி தூய்ப்பது என்று யோசிக்கிற பொழுது இந்த கௌதமனுடைய வடிவம் தாங்கி வருகிறான். அவன் அகலிகை உடன்படுகிறாள். பிறகு இது முனிவனுக்கு தெரிகிறது. ஆனால் வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் நிறைய வேற்றுமை உண்டு. அதை சொன்னால் அது மணிக்கணக்கில் நீளும். கம்பன் எவ்வளவோ மாற்றங்கள் செய்திருக்கிறான். கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் முனிவன் வருகிற பொழுது இவன் பூனை வடிவம் எடுத்து தப்பித்து போவதாக கம்பன் சொல்வான். ஆனால் பூனை வடிவம் எடுத்து தப்பித்தாலும் கௌதம முனிவன் விட மாட்டான். உடனே அவனுக்கு 1000 கண் உடல் முழுவதும் வர வேண்டும் என்று சபித்து விடுகிறான். இப்படிப்பட்ட சாபம் வான்மீகியில் இல்லை. வான்மீக ராமாயணத்தில் இப்படிப்பட்ட சாபம் கிடையாது, வேறு சாபம். அங்கே அவன் பூனையாகவே போகவில்லை, இந்திரனாகவே ரொம்ப தெம்பாகவும் தெளிவாகவும் போகிறான். இந்த இந்திரனோடு இவள் இணங்கினாள் என்று உணர்ந்து விட்ட கௌதமன் தன் மகன் சிரகாரியை அழைத்தான். அவளை வெட்டு, அவள் நிலை தாழ்ந்தாள், நெறி பிறந்தாள், அவளை நீ வெட்டிவிடு என்று சொல்லி, இது தந்தையின் கட்டளை, நிறைவேற்று, நான் கானகம் சென்று திரும்ப வருகின்ற கானகத்திற்குள்ளே போய்விட்டான். சிரகாரி சிந்திக்கிறான். சிரகாரி என்றாலே சிந்தித்து செயற்படுபவன் என்று பொருள். எதையும் உடனே செய்ய மாட்டான் சிரகாரி.
ஜமதக்னி முனிவனுடைய மகன் பரசுராமன் சொன்ன அடுத்த கணமே செய்தான். ஆனால் சிரகாரி சிந்திக்கிறான், சிந்தித்து செயற்படுபவன். சிரகாரி யோசிக்கிறான், தந்தை தாயை கொல்ல சொன்னான். அந்த இடத்தில் படித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வேதங்களை, நம்முடைய இதிகாசங்களை நண்பர்கள், அவையெல்லாம் வெறும் காகித ஏடுகள் இல்லை. காலம் முழுவதும் போற்றி பாதுகாக்க வேண்டிய வாழ்க்கை பேரேடுகள் அவை, வெறும் காகித ஏடுகள் இல்லை. அது காலத்தின் சாத்திரங்கள். அற்புதமான இந்த இடம். இங்கு இவனுக்குள்ளே ஒரு பெரிய தர்ம சங்கடம், உள்ளுக்குள்ளேயே ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, சரி கொண்டு விடுவதா? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, கொல்வது நியாயமா? இவன் தான் சிந்தித்து செயற்படுவனாய் யோசிக்கிறான். தந்தை சொல்லை எப்படி நாம் தவிர்ப்பது? அந்த இடத்துல அழகாக சொல்கிறான், மலரை கொடி உதிர்த்து விடுகிறது, பழத்தை மரம் உதிர்த்து விடுகிறது. ஆனால் வாழ்வின் கடைசி நாள் வரையிலும் தந்தை தனையனை உதிர்ப்பதே கிடையாது. நீ என் மகன் இல்லை, என்னிடமிருந்து நீ விலகு என்று எந்த தந்தையும் சொல்வதில்லை. கொடி மலரை உதிர்க்கிறது, மரம் பழத்தை உதிர்க்கிறது. ஆனால் தந்தை ஒருபோதும் மகனை கைவிடுவதில்லை. அதனாலேதான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நாம் ஏற்க வேண்டும் நினைக்கிறான் ஒரு பக்கம். உன்னை அவன் சிந்தனை இன்னொரு பக்கம் போகிறது. தாய்தானே நமக்கு உயிர் கொடுத்தவள், தாய்தானே நமக்கு, தாய் அற்றவன் பாதுகாப்பற்றவன் என்று அவன் நினைக்கிறான். கலப்படமில்லாத அன்பு என்பது தாயின் அன்பு மட்டும்தான் என்ற சிந்தனை அவனுக்கு வருகிறது. தாய்தான் ஒவ்வொரு உயிருக்கும் சரணாலயம் என்று அவன் சிந்திக்கிறான். என்னுடைய சரணாலயம், என்னுடைய பாதுகாப்பு, எனக்கு உயிர் கொடுத்தவள், என்னை கருவாக சுமந்து உரு கொடுத்து உலகத்தில் உலவ விட்டவள், அவளை எப்படி கொல்வது? மேலும் அவன் யோசிக்கிறான், இன்னும் யோசிக்கிறான். இவன் கணவன் அல்லவா? நம் மனைவியை கொல் என்று சொன்னானே, கணவனுக்கு பதி என்றல்லவா பெயர்? பதி என்றால் தலைவன் அல்லவா? தொண்டர்களை பாதுகாப்பதல்லவா தலைவனுடைய வேலை? பக்தர்களை பாதுகாப்பதல்லவா பரம்பொருளின் வேலை? மனைவியை பாதுகாப்பதல்லவா கணவனுடைய வேலை? அதனால் தானே கணவன் பதி. கணவனுக்கு பர்த்தா என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. பர்த்தா என்றால் ஆதரவு அளிப்பவன். மனைவிக்கு ஆதரவு அளிக்கின்ற பர்த்தாவாகவும் மனைவியை காக்கக்கூடிய பதியாகவும் இருக்கின்ற இவனே மனைவியை கொல் என்று சொல்கிறானே, யோசிக்கிறான். சரி, இவன் சொல்வது போல் இந்திரனிடம் அவள் தவறி போனாளா? தாய் குற்றம் உள்ளவளா? யோசிக்கிறான். இல்லையே, அவன் கௌதம முனிவன் வடிவம் தாங்கிதானே வந்தான். வந்தவன் கௌதமனா இல்லை இந்திரனா என்று அறியக்கூடிய அளவுக்கு கௌதமன் ஞானியாக இருக்கலாம், இவள் ஞானி இல்லையே. ஞானக்கண் இல்லாத இந்த அகலிகை கௌதமனாக வந்ததனால் தானே உடன்பட்டாள். எனவே இவள் எப்படி குற்றம் உள்ளவளாக இருப்பாள் என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். கானகத்திற்குள்ளே போன கௌதமனுக்கு கோபம் குறைகிறது. கோபம் குறைந்த பிறகுதான் அறிவு விழிக்கிறது. அறிவு விழித்த பிறகு யோசிக்கிறான், நம் மனைவியின் தவறில்லையே, அது இந்திரன் இந்திரனாக வரவில்லையே, என் வடிவம் தாங்கி அல்லவா வந்தவளை ஏமாற்றி இருக்கிறான். அவளை கொல்ல சொன்னோமே, சிரகாரி கொன்றிருப்பானோ என்று சித்தம் துடித்து கானகத்திலே இருந்து ஓடோடி வருகிறான். சிரகாரி கொல்லவில்லை. சிரகாரி இருக்கிறான், பக்கத்தில் மனைவி இருக்கிறாள். அவன் பெருமூச்சு விட்டான். மகனே, கொன்றிருப்பாயோ என்று நினைத்தேன். அவன் சொன்னான், அப்பா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்பா, பிள்ளைகளில் நல்ல பிள்ளை உண்டு, கெட்ட பிள்ளை உண்டு. தாயில் கெட்ட தாயே கிடையாதப்பா. கெட்ட தாயை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. கெட்டவனுக்கு தாயாக இருந்தாலும் அவள் கெட்ட தாயாக இருக்க மாட்டாள். காந்தாரி எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணனையே சபித்தவள் காந்தாரி. துரியோதனன் நல்லவனா? துரியோதனனும் சில நல்ல பண்புகள் இருந்தன. நல்ல பண்புகள் சில இருந்தன, தீய பண்புகள் பெருகி கிடந்தன. அதனால் அவனை தீயவன் என்கிறோம். நல்ல பண்புகள் குறைந்து தீய பண்புகள் பெருகியதனால் ராவணனை தீயவன் என்கிறோம். எனவே இந்த துரியோதனன் பல தீமைகளை செய்தவன், சில நற்குணங்கள் பெற்றவன், நட்புக்கு இலக்கணம் வகுத்தவன், எல்லாம் சரி. ஆனால் துரியோதனனை பெற்ற தாய் அவள் காந்தாரி. துரியோதனன் கதை யுத்தத்தில் எவனும் இணை சொல்ல முடியாத அளவுக்கு மாவீரன். அந்த துரியோதனோடு பீமன் மோதுகிறான். கிருஷ்ணன் கேட்கிறான், கதை யுத்தத்தில்
துரியோதனனுக்கு நிகராக எவனும் இருக்க முடியாது, உன்னால் அவனை வெல்ல முடியுமா என்கிறான். நீ கவலைப்படாது, பீமன் அறிவை பார்க்க வேண்டும். அவன் வைத்திருக்கிற கதையை விட 2.5 மடங்கு பெரிய கதை என்னுடையது என்றான். பெரிய ஆயுதம் வைத்திருப்பவன் வெற்றி பெறுவான் என்று நினைப்பதே பேதமை. துரியோதனன் கதையை விட 2.5 மடங்கு பெரிய கதை என்னிடம் இருக்கிறது, நான் பார்த்து விடு என்றான். 2 பேருக்கும் யுத்தம் நடக்கிறது. ஆனால் யுத்த தர்மத்துக்கு மாறாக தொடையில் அடித்தான். தொடையில் அடித்தால்தான் அவன் சாவான் என்பதை கிருஷ்ணன் அறிவான். கிருஷ்ணன் நேரடியாக சொல்வதற்கு பதிலாக அர்ஜுனனுக்கு தொடையை தட்டி காட்டுகிறான். அர்ஜுனன் சண்டை நடக்கிற இடத்தில் பீமன் பார்க்கிறார் போல் நேராக நின்று கொண்டு தொடையில் அடி என்று காட்டுகிறான். தொடையில் அடிக்கிறான். ஏன் தொடைப்பகுதி மட்டும் பலவீனம்? காந்தாரிக்கு தெரியும். நண்பர்களே, சொல்லும் போதே நான் சிலிர்க்கிறேன். 1000 இருந்தாலும் அவன் என்னுடைய மகன் இல்லையா? 1000 இருந்தாலும் என் மகன் அவன் போர்க்களத்திற்கு போக போகிறான். அவனுக்கு அழிவு வந்துவிடக் கூடாது என்று கருதுகிற காந்தாரி தான் தன்னுடைய கணவன் காண முடியாத உலகத்தை காணக்கூடிய நல்வாய்ப்பை தனக்கு கடவுள் கொடுத்திருந்தாலும் தான் காணக்கூடாது என்று அவளே தனக்குள்ளே ஒரு சட்டம் போட்டு பட்டு துணியாலே விழிமறைத்தவள் அவள். கணவன் காணாத பிரபஞ்சத்தை தான் காணலாகாது என்று ஒரு தவம் மேற்கொண்டவள். எனவே அந்த கற்பின் கனலி பார்த்தாள். தன்னுடைய கற்பின் மூலமாக கிடைத்திருக்கிற, இந்த தவத்தின் மூலமாக கிடைத்திருக்கிற ஆற்றல் முழுவதையும் தன் மகனிடம் சேர்த்து விட வேண்டும் என்று கருதுகிறாள். யுத்த களத்தில் எவனாலும் அவன் அழியக்கூடாது என்று கருதி துரியோதனை பார்த்து சொல்கிறாள், மகனே, இதுவரையில் இந்த உலகத்தை பார்க்காமல் என் விழி மூடி கிடந்தேன். நான் இன்று உன்னை முதலாக நான் விழி திறந்து பார்க்க போகிறேன். இந்த பட்டு திரையை விலக்கிவிட்டு உன்னை பார்க்க போகிறேன். நீ நிர்வாணமாக என் முன்னாலே வந்து நில். என் பார்வையால் உன்னுடைய பாதாதிகேச பரியந்தம் அளந்தால் உன் உடல் முழுவதும் வஜ்ரமாகும், எஃகு உடம்பாகும், உருக்கு உடம்பாகும். எவனும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, வா என்றாள். பெற்றவளே ஆனாலும் வளர்ந்தவனாக இருக்கின்ற காரணத்தால் அவனுக்கே உரிய நாணத்தோடு அரையாடை உடுத்திக் கொண்டு தாயின் முன்னாலே வந்தவன் நின்றான். அவள் தன்னுடைய பட்டு துணியை விலக்கி தன் மகனை பார்க்கிறாள். ஆடையற்று இருந்த உடல் முழுவதிலேயும் அவள் பார்வை படுகிற போது அவை அனைத்தும் எஃகாக மாறுகின்றன, உருக்காக வடிவம் பெறுகின்றன. ஆடை இருக்கிற இடத்தில் அவள் பார்வை படவில்லை. அந்த இடம் சாதாரண மனிதனுக்குரிய சதையாகவும் எலும்பாகவே இருந்தது. இது பரம்பொருளாகிய கிருஷ்ணனுக்கு தெரியும். அதனால் அவன் அந்த தொடையிலே அடிக்க சொன்னான். தொடையில் அடித்தான். துரியோதனன் பீமனுக்கு எதிராக போராடுவதற்கு காலை தூக்கி தாவுகிற போது தொடையில் மீது அடித்தான். 2 தொடையும் இற்று விழ கீழே விழுந்தான் துரியோதனன். துரியோதனன் தீமைகளின் வடிவம் என்றுதான் நாம் சொல்கிறோம். அந்த துரியோதனன் போர்க்களத்தில் அப்படி விழுந்த பொழுது வானவர்கள் வானத்திலே இருந்து பூமாறி பொழிந்தார்களாம். இவனல்லவா யுத்த தர்மத்தின்படி போரிட்டவன், யுத்த தர்மத்திலிருந்து அணுவளவும் பிறகாமல் போரிட்ட மாவீரன் துரியோதனன் என்று வானவர்களே நினைந்து மகிழ்ந்து சிலிர்த்து மலர் தூவினார். போர் முறைக்கு மாறாக தொடையிலே அடித்தான். வீழ்ந்தது மட்டுமல்ல, அவன் அரசன். அந்த அரசனாக இருந்த, சக்கரவர்த்தியாக இருந்த துரியோதனுடைய தலையின் மீது இடது கால் வைத்து விளையாடுகிறான் பீமன். இடது காலால் அவருடைய தலையை இங்கும் அங்குமாக புரட்டுகிறான். காண்பதற்கு அருவருப்பான காட்சி அது. இவற்றையெல்லாம் காந்தாரி கேள்விப்படுகிறாள். அந்த தாயின் உள்ளம் எப்படி இருக்கும்? பிள்ளை கெட்டவன்தான், ஆனால் பெற்றெடுத்த பிள்ளை ஆயிற்றே, உதிரத்தில் சுமந்த பிள்ளை ஆயிற்றே, ரத்தத்தை பாலாக்கி தந்த பிள்ளை ஆயிற்றே. அவள் இந்த பாண்டவர்களை அழித்து விட வேண்டும் என்பது போல் அவளுக்குள்ளே சினம் பொங்குகிறது. இதை தருமன் புரிந்து கொள்கிறான். கிருஷ்ணனிடம் சொல்கிறான், கிருஷ்ணா, காந்தாரிக்கு இணையான கற்பாற்றல் உள்ளவள் எவளும் கிடையாது. அவள் மட்டும் கோபப்பட்டால் புவனம் முழுவதையுமே எரித்துவிட முடியும். அவளை நீ அமைதிப்படுத்த வேண்டும். அதுதான் நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான நற்காரியம் என்று சொன்னான். சரி, வாருங்கள் என்று கிருஷ்ணன் அழைத்துக் கொண்டு போனான். கிருஷ்ணன் வருகிறான், பாண்டவர்கள் வருகிறார்கள். காந்தாரியிடம் போய் நிற்கிறார்கள். பீமன் போய் காந்தாரியிடம் மன்னிப்பு கேட்கிறான். காந்தாரி சொல்கிறாள், பீமா, என்னுடைய மகன் தீயவனாகவே இருக்கலாம்,
100 பிள்ளைகளை பெற்றேன். இந்த 100 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையையாவது நீங்கள் உயிரோடு விட்டிருந்தால் இந்த வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு ஊன்றுகோலாவது எங்களுக்கு இருந்திருக்கும் என்று நாங்கள் நினைத்திருப்போம். ஒரு பிள்ளையை கூட நீங்கள் விடவில்லையே. யுத்த தர்மத்துக்கு மாறாக என்னுடைய தலைமகனை நீ அழித்து விட்டாயே என்று கோபத்தோடு பேசுகிற பொழுது, எங்கே பீமனை அவள் சபித்து விடுவாளோ என்ற சஞ்சலத்தோடு பீமனை தள்ளிவிட்டு தருமன் வந்து நின்றான். தாயே, செய்தது பிழை என்று கருதினால் எங்களையெல்லாம் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறான். கேட்டு அவள் காலிலே விழப்போகிறான். காந்தாரி பட்டு துணியாலே தன்னுடைய பார்வையை மறைத்துக் கொண்டிருக்கிறாள். இவன் காலிலே விழ போகிற போது இந்த பட்டு துணிக்கும் இந்த விழிகளுக்கும் இடையே இருக்கிற இடைவெளி வழியாக காந்தாரி பார்க்கிறாள். அப்படி பார்வை பட்ட இடத்தில் தருமனுடைய அத்தனை விரல்களும் கரிந்து விகார வடிவம் பெற்று விடுகின்றன. அதை பார்த்த அடுத்த கணமே அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு பின்னாலே போய் ஒளிந்து கொள்கிறான். பீமனும் நகுலனும் சகாதேவனும் இடம் தேடி ஓடுகிறார்கள். கிருஷ்ணன் வந்து நிற்கிறான். தாயே, இது தகாது. ஒரு தவறான மனிதனை அழித்தது தர்மத்திற்கு எதிரானது என்று ஒருபோதும் நீ கருதலாகாது என்று உபதேசிக்கிறான். அப்பொழுது காந்தாரி சொல்கிறாள், கிருஷ்ணா, என்னிடம் தர்மம் பேசாதே. 100 பிள்ளையை பறிகொடுத்து விட்டு உட்கார்ந்திருப்பவள் நான். தர்மத்துக்கு மாறாக என்னுடைய முதல் மகனை, தலைமகனை கொன்றவன் பீமன். நீ நியாயம் பேசாதே. என்னுடைய கௌரவர் குலத்தையே திட்டமிட்டு அழித்தவன் நீதான். அதனால் உனக்கு நான் சாபம் கொடுக்கிறேன். இன்று தொடங்கி 36 ஆண்டு முடிகிற போது உன்னாலேயே உன் குலம் அழியும். உன் குலம் அழியும். உன்னுடைய குலத்தை சார்ந்தவர்கள் ஒருவருக்கு எதிராக ஒருவர் சண்டையிட்டு மடிவார்கள். உன் அமைச்சர்கள் அழிவார்கள். உன் பிள்ளைகள் அழிவார்கள். ஏன்? எல்லாரும் அழிந்த பிறகு தன்னந்தனி அனாதையாய் நீ சாவை சந்திப்பாய். இது சத்தியம் என்று சொன்னாள். அப்படித்தான் சத்தித்தான் அவன். அந்த குலம் அப்படித்தான் அழிந்தது. நண்பர், இது என்ன யோசித்து பார்க்க வேண்டும்? கெட்டவனாக இருந்தாலும் பிள்ளை பெற்ற வயிறு இருக்கிறதே, அவன் தீயவனா நல்லவனா என்று கூட பார்க்காது. என் பிள்ளை, என் பிள்ளை என்று பார்க்கும். அந்த பிள்ளைக்காக அது உருகும். அப்படி அதனால் தான் சொல்கிறேன், நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை உண்டு. ஆனால் நல்ல தாய் மட்டும்தான் உலகத்தில் உண்டே தவிர கெட்ட தாய் என்று ஒருத்தியும் கிடையாது. அதை நாம் பார்க்கிறோம். நான் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். நம்முடைய பண்பாடு எப்படி இருக்கிறது, மேலை பண்பாடு எப்படி இருக்கிறது என்பதற்கு நீ இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் எடுத்துக்கொண்டால் முதல் 3 சிந்தனையாளர்கள் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். இந்த 3 பேரும் பெண்ணை எப்படி பார்த்தார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சாக்ரட்டிஸ் சொல்கிறான், பெண்ணை சாக்ரட்டிஸ் ஒரு கன்சியூமர் ப்ராடக்டாக மட்டும்தான் பார்த்திருக்கிறான். ஒரு ஆணினுடைய நுகர் பொருள், அவ்வளவுதான். ஒரு நுகர் பொருளாக பெண்ணை அவன் பார்த்தான். பெண் பொது உடைமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் சாக்ரட்டிஸ் உடைய சிந்தனை. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பது அல்ல, பெண் பொதுவாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறான். அது சாக்ரட்டிஸ் பெண்ணை பற்றி பார்த்தான். சாக்ரட்டிஸுக்கு பின்னாலே வந்து சேர்ந்த பிளாட்டோ சொல்கிறான், எவற்றிற்கெல்லாம் நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா என்று ஒரு பட்டியல் சொல்கிறான். காட்டுமிராண்டியாக பிறப்பதற்கு பதில் கிரேக்கனாக நான் பிறந்தேனே, அதனால் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடிமையாக இருப்பதற்கு பதில் சுதந்திர மனிதனாக இருப்பதற்கு வாய்ப்பை இறைவன் வழங்கினானே, அதனால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவையெல்லாம் நமக்கு புரிகிறது. சாக்ரட்டிஸ் பிறந்த காலத்தில் நானும் பிறந்து வாழ்கிறேனே, அதற்காக நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி. இன்னொன்று சொல்கிறான் பிளாட்டோ, ஒரு பெண்ணாக பிறக்காமல் ஆணாக என்னை பிறப்பித்தானே, அதற்காக ஆண்டவனுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் என்றான். இந்த பிளாட்டோ பெண்ணாக பிறப்பதை விட ஆணாக பிறந்ததற்கு ஆண்டவனுக்கு நன்றி என்று சொன்னான். பிளாட்டோவுக்கு பின்னாலே வந்தவன் அரிஸ்டாட்டில் ரொம்ப அற்புதமாக தத்துவம் பேசுகிறான். இயற்கையின் நிகதியே ஒன்று ஆள்வது, இன்னொன்று ஆளப்படுவது. ஆள்பவன் ஆண், ஆளப்படுபவள் பெண். எனவே ஆள்கிற ஆணுக்கு ஆளப்படுகிற பெண் அடிமை. அதுதான் அரிஸ்டாட்டிலுடைய சிந்தனை. இது மேலை நாட்டு பார்வை.
விவேகானந்தர் அதனால் தான் சொன்னார். விவேகானந்தர் சொன்னார், மேலை நாட்டில் ஒரு பெண் மனைவியாக பார்க்கப்படுவாள், ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரு பெண் எப்பொழுதும் தாயாக மட்டுமே பார்க்கப்படுவாள். அங்கே வைஃப், இங்கே மதர். அதுதான் ரெண்டு பண்பாட்டுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய இடைவெளி. இங்கே திருவிகா சொல்கிறார், தாயை பற்றி சிந்திக்கிற எவனும் பெண்ணை பற்றி சிந்திக்கிற எவனும் திருவிகாவை நினைக்க வேண்டும், பாரதியை நினைக்க வேண்டும், பெரியாரை கூட நினைக்க வேண்டும் என்று நான் சொல்வேன். இவர்கள் எல்லாம் இந்த பெண்களுக்காக உருகியவர்கள். திருவிகா இந்த பெண்மையை பற்றி எழுதியிருக்கிற புத்தகத்தை நீங்கள் தயவு செய்து படித்து பாருங்கள். அதில் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்கிறார், ஆணெனும் அரக்கனாய் வாழ்வதை விட பெண்ணெனும் தெய்வமாய் வாழ்வதற்கே நான் விரும்புகிறேன் என்றார். பெண்ணாக பிறப்பதற்கு பதில் ஆணாக பிறந்ததற்கு ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னது அங்கே. ஆணெனும் அரக்கனாய் வாழ்வதை விட பெண்ணெனும் தெய்வமாய் வாழ்வதற்கு நான் விரும்புகிறேன் என்று பேசியவர் திருவிகா. அவர் சொல்கிறார், இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறேன், புதுமை பெண்கள் என்று சொல்லிக் கொள்கிற என்னுடைய அன்பிற்கினிய சகோதரிகளுக்கு சொல்கிறேன், திருமணமா அது ஒரு விலங்கு, அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே உட்பட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை. நான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை. நோ மேரேஜ் இன் மை லைஃப் அட் ஆல். ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ரீ என்று பேசுகிற பெண்ணினத்தை பார்த்து திருவிகா சொல்கிறார், அரும்பு மலர்ந்து கனியாவது போல் ஒரு பெண்ணிலும் 3 நிலைகள் உண்டு, பெண்மை, தாய்மை, இறைமை. ஏன் தாயிற் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை? பெண்மை. நீ பெண்ணாக பிறக்கிறாய், உன்னிடம் பெண்மை வாய்க்கிறது. இந்த பெண் தாய்மை அடைகிற போதுதான் பெண்ணாக பிறந்ததற்கான பயனையே அடைகிறாள். ஒரு குழந்தையை கருவிலே சுமந்து பார்க்கும் போதுதான் இந்த பெண்மை எவ்வளவு பெரிது என்ற எண்ணம் வரும். பெண்மை, அது பிறகு தாய்மை. அடுத்து திருவிக்கா அழகாக சொல்ல, தாய்மை மலருகிற அந்த கணத்திலேயே அந்த பெண்ணிடம் இறைமை தானாக வந்து சேர்ந்து விடுகிறது என்கிறார். ஒரு குழந்தை பிறக்கிற போது ஒரு பெண் தாயாக பிறக்கிறாள். தாயாக பிறக்கிற அந்த கணமே அவள் தெய்வ நிலையை அடைந்து விடுகிறாள். ஒரு பெண் தெய்வ நிலைக்கு போக வேண்டும் என்றால் அவள் மனைவியாக வேண்டும். அவள் மனைவியாகி தாயாக வேண்டும். எனவே பெண்மை, தாய்மை, இறைமை என்று பேசுகிறார். அந்த திருவிகா சொல்ற, பாரதியை பற்றி சொல்ற நிறைய சொல்ல, ஒரு வரி சொல்கிறேன். பெண்ணுக்கு எதிராக பெரிய யுத்தமே நடந்து கொண்டிருப்பது அவன் சொன்னான், பெண்மை வாழ்கென்று போற்றுவோமடா, பெண்மை வெல்கென்று போற்றுவோமடா. வலிமை சேர்ப்பது தாய் முலை பாலடா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள், கலி அழிப்பது பெண்கள் அறமடா. உயிரை காக்கும், உயிரினை சேர்த்திடும், உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும், உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்று பேசுகிற அந்த மனிதன், அந்த கவிஞன், எவன் தாயை மறுதலிக்கிறானோ அவனை பார்த்து சொல்கிறான், உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறிகிறோ உணர்ச்சி கெட்டீர். அவள்தானடா உன்னுடைய கடவுள். கும்பகோணத்திலே தாய் பிச்சை எடுப்பாள், காசியிலே போய் மகன் கோதானம் செய்வான் என்றால் அவனுக்கு இறைவனுடைய வரம் கிடைக்குமா? அதைத்தான் பாரதி பேசுகிறான். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறிகிறோ உணர்ச்சி கெட்டீர். அவள்தான் நம் கண் முன்னாலே நடமாடுகிற தெய்வம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பூமிக்கு அடியில் எல்லா இடங்களிலும் தண்ணீர் ஓடுகிறது. பூமிக்கு அடியில் எல்லா இடங்களிலும் ஓடுகிற தண்ணீர் நம்முடைய கண்ணுக்கு கிணறு இருக்கிற இடத்தில் தெரிகிறது. கிணறில் பார்க்கிற போதுதான் நிலத்தடியில் தண்ணீர் ஓடுகிறது என்பது கிணற்றிலே பார்த்து தெரிந்து கொள்கிறோம். பூமி முழுவதும் வியாபித்திருக்கிற நீர் கிணற்றில் தெரிகிறது. பசுவின் உடல் முழுவதும் பரவி கிடக்கிற பால் அதன் மடி காம்பிலே தெரிகிறது. அதுபோன்றுதான் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இறைவன் ஒவ்வொரு தாயிலும் தெரிகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாயை பற்றி பேசுகிற பொழுது ஒவ்வொரு இளைஞனும் மறக்கக்கூடாதது, இந்த மண்ணில் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 செய்தி. அதை சொல்லாமற் போனால் இந்த உரைக்கு நான் நியாயம் கற்பித்ததாகாது. ஒருவர் ஆதிசங்கரர், இன்னொருவர் பட்டினத்தார்.
தாயை எவனும் துறக்கக்கூடாது நண்பர்களே. எல்லாவற்றையும் துறப்பவன் பெயர்தான் துறவி. இன்றைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கற்றை சடை வைத்து காவி உடை அணிந்தால் உடனே அவனிடம் காலில் விழுந்து விடுகிறீர்கள். துறவியாவது அவ்வளவு எளிதன்று. மகாபாரதத்திலேயே தெளிவாக இருக்கிறது, ஒரு துறவிக்கு 5 லட்சணம் இருக்க வேண்டும். அப்படி லட்சணங்கள் யாராவது இருக்கிறதா என்று எவனாவது துறவி உங்கள் முன்னாலே வந்தால் கொஞ்சம் துருவி பாருங்கள், ஒருவன் கூட தேரமாட்டான். யார் துறவி? மகாபாரதம் சொல்கிறது, ஓடு, மரத்தடி, கந்தை, தனிமை. நன்றாக கவனிக்கொண்டிருங்கள். அவன் இருக்கிற இடம் மரத்தடியாக இருக்க வேண்டும். இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்திலேதான் அவன் வாழ வேண்டுமே தவிர செயற்கையாக உருவாக்கப்படுகிற எந்த அமைப்பின் கீழேயும் ஒரு துறவி இருக்கலாகாது. இயற்கையாக மரம் இருக்கும், மரத்தடியிலே இரு, அல்லது பாறை குகை இருக்கும், குகையிலே இரு. முன்னாலே துறவிகள் அப்படித்தான் இருந்தார்கள். எனவே மரத்தடி அதுதான் அவன் இருப்பிடம். அதிகபட்ச சொத்து, அதிகபட்ச உடைமை ஒரு துறவிக்கு எது இருக்கலாம் தெரியுமா? ஓடு. பசிக்கு ஓடு, திருவோடு. அதற்கு மேல் வேறு ஒரு சொத்து இருந்தாலும் அவன் துறவி அல்ல. பட்டினத்தார் கிழக்கு வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் திருவிடை மருதூர் கோவிலில். பட்டினத்தாருடைய சீடன் பத்ரகிரியார் மேற்கு வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவன் வந்தான், ஐயா பிச்சை என்று பட்டினத்தாரை பார்த்து கேட்டான். அப்பா, நான் ஒரு சன்னியாசி, அந்த பக்கம் ஒரு சம்சாரி இருக்கிறான், அவனிடம் போய் கேள் என்றான். அவன் அங்கே வந்தான். ஐயா, பட்டினத்தார் உங்களிடம் அனுப்பினார், பிச்சை போடுங்கள் என்றான். நானே பிச்சை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனப்பா, என்னிடமா பட்டினத்தார் அனுப்பினார்? ஆமாம். என்ன சொல்லி அனுப்பினார்? சன்னியாசி நான், சம்சாரி அங்கே இருக்கிறான், அவனை போய் பார் என்றார். நான் சம்சாரியா? யோசித்தான். ஓடு வைத்திருப்பது சன்னியாசிக்கு உரிய லட்சணம். ஓடு வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனாலும் நம்மை இவன் சம்சாரி என்று ஏன் சொன்னான் என்று திரும்பி பார்த்தான். பக்கத்தில் அவனுக்கு ஒரு உறவாக ஒரு நாய் இருந்தது. ஒரு நாய் உறவாக இருந்தது. அவனை சம்சாரியாக்கி விட்டான் பட்டினத்தார். எனவே நீங்கள் மரத்தடியில் இருக்க வேண்டும், ஓடு வைத்திருக்கலாம், கந்தை தான் உடுத்த வேண்டும். ஏனென்றால் மானம் மறைப்பதற்கு ஒரு கந்தை, ஆடையை சொல்லவில்லை பாரதம், கந்தை வைத்துக் கொள்ளலாம். 3. 4வது ரொம்ப ஆழ சிந்திக்க வேண்டும். அதனால சொன்னேன், நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தாங்க. ஒரு துறவி எப்படி இருக்கணும்? தனிமை. தனிமை. தனிமை என்றாலும் என்ன? இன்னும் தெளிவாக சொல்கிறார். ஒரு பெண்ணின் கையிலே இருக்கிற ஒற்றை வளைகளை போன்ற தனிமை. 2 வளையல் இருந்தால் சத்தம் போடும், ஒரே வளையல் இருந்தால் சத்தமே வராது. ஒரு பெண்ணின் கையில் இருக்கிற ஒற்றை வளைகளைப் போல தனிமை இருக்க வேண்டும். அப்படி என்றால் எல்லாவற்றையும் துறந்து அத்துவான காட்டில் தனிமையில் தவம் இருப்பதுதான் துறவியின் லட்சணமா என்றால், அடுத்து பாரதம் 5வது லட்சணம் அழகாக சொல்கிறது, தனிமை. ஆனால் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டுகிற இரக்கம். இன்னார் இனியார் என்று விருப்பு வெறுப்பற்று பேதமற்று அனைவர் மீதும் அன்பு செலுத்துகிற அந்த எண்ணம். 5 லட்சணம் யாருக்காவது இருக்கிறதா? துறவிகளை தேடி பிடியுங்கள். அப்படிப்பட்ட துறவி சங்கரர், அப்படிப்பட்ட துறவி பட்டினத்தார். இந்த சங்கருடைய முழு கதையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. நண்பர்களே, சங்கரர் என்ன செய்தார்? வேண்டி பெற்றாள் பிள்ளையாக ஆரியாம்பிகை சிவகுருவும். 5 வயதாவதற்குள்ளேயே தந்தை இறந்து போனான். எனக்கு தெரியும் நண்பர்களே, எத்தனையோ பிராமண குடும்பத்தில் 5 வயதில் 4 வயதில் தந்தையை இழந்த பிறகு அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தாய் அப்பளம் போட்டு வளர்த்தது, வடகம் சுற்றி வளர்த்தது, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தது. எத்தனை வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் தன் கணவனை இழந்த பிறகு தன் மகனை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்கிற ஒரு தவத்திற்காகத்தான் இவள் வீடு வீடாக வந்து பாத்திரத்தை தேய்த்து பாத்திரத்தோடு அவளும் தேய்ந்து போகிறாள். அவள் வாழ்க்கையே தேய்த்துக் கொள்கிறாளே, ஏன்? தான் பெற்றெடுத்த மகனை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ஆரியாம்பிகை நல்ல செல்வ வளம் உள்ளவன். ஆனால் அந்த ஆரியாம்பிகனுடைய பிள்ளை, ஆண்டவன் சொன்னான், நிறைய வயது குறைந்த அறிவு வேண்டுமா? பல பிள்ளைகள் அல்ல, நிறைய அறிவு குறைந்த ஆயுள் ஒரு பிள்ளை எது வேண்டும் என்று கேட்டான். நிறைய அறிவும் குறைந்த ஆயுளும் உள்ள பிள்ளையை கேட்டால் வந்தான். 16 வயதில் முடிந்து போவான் என்று பயப்படுகிறாள்.
அப்பொழுதெல்லாம் இளம் வயதிலே திருமணம் செய்து விடுவார்கள். இவன் குருகுலவாசம் போனான். குருகுலவாசம் போனவன் செல்வ வளத்திலே இருந்தாலும், அப்பொழுதெல்லாம் படிப்பு முறையை பாருங்கள், செல்வ வளத்திலே இருந்தாலும் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்க வேண்டும். பவதி பிட்சாம் தேஹி, பவதி பிட்சாம் தேஹி என்று பிச்சை எடுக்க வேண்டும். ஆரியாம்பிகை பார்க்கிறாள், செல்வ செழிப்பிலே பிறந்த என்னுடைய மகன் வீடு வீடாய் போய் பிச்சை எடுக்கிறானே என்று. குருகுலத்தின் நெறியது. குருகுலம் முடிந்தான். 5 வயதில் அவனுக்கு உபநயனம் நடந்தது. 4 வயதில் தந்தை செத்து போனான். 8 வயதில் வேதங்கள் அனைத்தையும் கற்று முடித்தான். 12 வயதில் எல்லாவற்றையும் படித்தான். எல்லா சாத்திரங்களையும் படித்து முடித்தான். 16 வயதில் பாஷ்யம் எழுதினான். 32 வயதில் செத்து போனான். அந்த சங்கரர் துறவியாக வேண்டும். அவர் முடிவெடுக்கிறார். அவனுக்கு ஒரு பெண்ணை மணமுடித்து அழகு பார்க்க வேண்டும் என்று இவள் ஆசைப்படுகிறாள். ஒரு சாதாரண தாய் நிலையில் ஆறு ஓடுகிறது. அந்த சூர்ண ஆற்றில் இவன் குளிப்பது போல் இருந்து கொண்டு முதலை வந்து அவன் காலை கவ்வுகிறது. இவன் அலறுகிறான். தாய் பார்த்தாள், என்னடா மகன் என. முதலை காலை கவ்வி கொண்டதம்மா, இந்த ஆயுள் முடிந்து இன்னொரு ஆயுள் எனக்கு புதிதாக வர வேண்டும் என்றால் நான் துறவி என்கிற புதிய அவதாரம் எடுத்தாக வேண்டும். என்னை துறவியாக இருப்பதற்கு நீ அனுமதிப்பதாக இருந்தால் இந்த முதலையிடமிருந்து என்னால் காப்பாற்றப்பட முடியும் என்கிறான். மகனே, நீ உயிரோடு இருந்தால் போதுமடா, நீ துறவியாவது எனக்கு சம்மதம் என்று சொன்னால் முதலையிலிருந்து அவன் தப்பித்தான். வெளியே வந்தான். பிறகு துறவியாக புறப்படுகிறான். வீட்டிற்கு வா என்றாள். எப்படி அம்மா வர முடியும்? இப்பொழுதுதான் நான் துறவியாகி விட்டேனே, இனி வீட்டிற்கு வர முடியாது, எனக்கு எந்த உறவும் கிடையாதம்மா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு உறவு, நான் போகிறேனம்மா என்று புறப்பட்டான். தேசாந்தரம். தாய் சொன்னாள், மகனே, எனக்கு யாரடா இருக்கிறார்கள்? நீ ஒரே ஒரு மகன், நீ ஒரே ஒரு உறவு, நீ போனால் எனக்கு இந்த உலகத்தில் யாரடா இருக்கிறார்கள்? செல்வம் இருக்கிறது, அதை அனுபவிப்பதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள், ஆனால் என் பாசத்தை பகிர்ந்தளிப்பதற்கு யாரடா இருக்கிறார்கள்? அவன் சொன்னான், நான் அனைத்தையும் துறந்து விட்டேன் தாயே, நீயும் ஒரு துறவியாக மாறு, என் மீது இருக்கிற பற்றையும் பாசத்தையும் நீ துறந்து துறவியாக நான் போகிறேன் என்றான். ஆனாலும் சங்கரர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார், கவலைப்படாதே, சாவின் மடியில் நீ சேருகிற போது எங்கிருந்தாலும் நான் ஓடி வருவேன், என்னுடைய மடியில் தான் நீ சாவை சந்திப்பாய், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு போனார். பல ஆண்டுகள் ஓடியது. ஷண்மதங்களை உருவாக்கினார் அவர். இந்து மதத்திற்கு புனருத்தாரணம் செய்தார். காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், சாக்தம், வைணவம், சைவம் என்று 6 பிரிவுகளாக பிரித்து இந்து மதம் மெல்ல மெல்ல பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் இடையில் சிக்கி சீரழிந்து கொண்டிருந்த இந்து மதத்திற்கு புனருத்தாரணம் செய்தார். சிருங்ககிரியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருக்குள்ளே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. தாய் சாவை சந்திக்க இருக்கிறாள் என்பது போல ஒரு உணர்வு உருவாகிறது. ஓடி வருகிறார். தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறாள். சொல்லியபடி என்னுடைய மகன் வருவானா என்று அரை நினைவில் அரற்றிக் கொண்டிருக்கிறாள் அவள். வந்தார். மடியில் தன் தாயின் தலையை வைத்துக் கொண்டார். தாய் பார்த்தாள். சொன்னபடி தன்னுடைய மகன் செய்து முடித்து விட்டானே என்ற மகிழ்ச்சியோடு அவள் செத்தாள். அவள் சாவை அடைந்த விதமெல்லாம் வர்ணிப்பதற்கு நேரமில்லை. செத்தாள். செத்த பிறகு நண்பர்களே, அவளுக்கு ஈமக்கடன் ஆற்றுவதற்கு இவர் புறப்படுகிறார். தாயை தான் கொல்லி வைத்து அவளை எரிக்க வேண்டும் என்று கருதுகிற பொழுது சுற்றம் முழுவதும் அவருக்கு எதிராக பகைத்து நிற்கிறது. நீ சந்நியாசி, இந்த சனாதன தர்மத்தின்படி சந்நியாசிக்கு உறவு கிடையாது, எனவே நீ உன் தாய்க்கு நீ ஈமக்கடன் ஆற்றல் ஆகாது, தள்ளி நில் என்று உறவு பேசியது, உற்றம் பேசியது, சுற்றம் பேசியது. அத்தனை உறவுகளையும் அத்தனை உற்றம் சுற்றத்தையும் உதறி எறிந்துவிட்டு என் தாய்க்கு நான் தானடா இறுதி கடன் செய்வேன் என்று சொன்னார். செய்வதாக இருந்தால் இந்த ஊரை நீ பகைத்துக் கொள்கிறாய், ஒரு ஆள் கூட இந்த சடலம் எடுப்பதற்கு வரமாட்டோம் என்று ஊர் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தது. நண்பர்களே, தன்னுடைய தோளில் அந்த சங்கரர் என்கிற துறவி அனைத்தையும் துறந்த அந்த துறவி தன்னுடைய தோளில் தன் தாயை ஏற்று சுமந்து நடந்து சென்று வீட்டு தோட்டத்திலே கொண்டு போய் வைத்து அவரே எரித்தார். அக்னி தேவனை வரவழைத்து, எதையும் உனக்கு நான் சந்நியாசியாக இருந்து ஆகுதி கொடுத்ததில்லை, என் அன்னையை உனக்கு கொடுக்கிறேன், நீ ஆகுதியாக ஏற்றுக்கொள் என்கிறான். நெருப்பு தடுவுகிறது என்று படிக்கிறோம். நண்பர்களே, மாத்ருகா பஞ்சகம் என்று 5 பாடல்களை அவர் பாடுகிறார். ஆதிசங்கரர் அந்த 5 பாடல்கள் ஒரு துறவி
சகலத்தையும் துறந்து விட்ட துறவி. நம்முடைய இளம் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மாத்ருகா பஞ்சகம் பாடுகிறார். அதில் முதல் பாடல் 5 பாடலுடைய மொழிபெயர்ப்பு சொல். முதல் பாடல் சொல்கிறார், தாயே, உன் வயிற்றில் நான் இருக்கும் பொழுது நீ என்ன சிரமப்பட்டாயோ, நீ எவ்வளவு துன்பம் அடைந்தாயோ, மசக்கையினாலே எவ்வளவு துயரங்களை நீ அனுபவித்தாயோ, உண்ணவும் முடியாமல் உறங்கவும் முடியாமல் நீ தவித்தாயோ, ஆசைப்பட்டு உண்ணக்கூடிய பொருள்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு எனக்காக நீ பத்தியம் இருந்திருப்பாய். உன்னுடைய வயிற்றிலே இருந்த எனக்கு இதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீ மல்லாந்து படுத்து அதனாலே மூச்சு திணறி இருப்பாய். தாயே, உன் பாதங்களை நான் நமஸ்கரிக்கிறேன். சங்கரர் துறவி பாடுகிறார். அடுத்து சொல்கிறார் 2வது பாடலில், குருகுல வாசம் நான் செய்து கொண்டிருந்த பொழுது நீ ஒரு நாள் ஓவென்று கதறி கதறி அழுது புலம்பினாய். ஏன் என்று காரணம் கேட்டபோது, என்னுடைய கனவில் நீ துறவியாவது போல் நான் கண்டேனடா மகனே என்று சொல்லி மீண்டும் அழுதாய். அப்படிப்பட்ட பாசத்தின் உறைவிடமாக இருந்த தாயே, உன்னை நான் இன்று பிரிகிறேன். தாயே, உன் பாதங்களை நான் நமஸ்கரிக்கிறேன். 3வது பாடலில் சொல்கிறார், நான் ஒரு சந்நியாசி. மரண காலத்தில் உன் பக்கத்திலே இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் ஒரு சந்நியாசி ஒவ்வொரு ஆண்டும் உன் நினைவோடு திவசம் தருவதற்கு என்னால் ஆகாதம்மா. என்னை நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்கிறார். 4வது பாடலில் சொல்கிறார், கண்ணே, முத்தே, மணியே, ராஜாவே, செல்வமே என்றெல்லாம் கொஞ்சிய உன் வாய்க்கு அரிசியைத்தானம்மா தருகிற நிலையிலே நான் இருக்கிறேன். உனக்கு வேறு எதையும் என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று 4வது பாடலில் புலம்புகிறார். 5வது பாடலில், உன் வயிற்றிலே இருந்து நான் வெளிப்படுகிற போது நீ அடைந்த துன்பம், நீ அடைந்த துயரம், அதற்கு எல்லை உண்டா தாயே? நினைந்து நினைந்து உன் பாதங்களை தொழுகிறேன் என்று 5 பாடல்களில் தன் பாசம் முழுவதையும் இறக்கி வைத்தான். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சகல உறவுகளையும் துறந்து விடுகிற சந்நியாசி கூட இந்த சங்கரருக்கும் பட்டினத்தாருக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை, அப்படி ஒரு ஒற்றுமை. பட்டினத்தாரும் 10 பாடல் பாடுகிறார். எல்லாவற்றையும் துறந்தவன், கோடி கோடி கோடியாய் கொட்டி கடந்த செல்வத்திற்கு அதிபதி, சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திக்கு இணை சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வங்களை வைத்திருந்தவன். காதருந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்ற ஒரு வரியில் ஞானம் அடைந்து சகலத்தையும் துறந்து ஒற்றை கோவணத்தோடு வெளியே வந்து விடுகிறான். அவன் அளவுக்கு சன்னியாசியாக எவனும் இருக்க முடியாது. தாயுமானவர் எப்பேற்பட்ட சித்தர்! தாயுமானவர் வியந்து வியந்து பாராட்டுகிறார் பட்டினத்தடிகளை. பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது அரிது. இந்த உலகமே பொய் என்று சொல்லி எல்லா சுகதுக்கங்களையும் துறந்து விட்டு சென்ற பட்டினத்தாருக்கு ஈடாக ஒரு துறவியை பார்க்கவே முடியாது என்கிறார். பட்டினத்தாரே சொல்கிறார், விட்டேன் உலகம், விரும்பேன் இருவினை. தீவினையை நாம் விரும்ப மாட்டோம், நல்வினையை நாம் விரும்புவோம். ஆனால் பட்டினத்தார் சொல்கிறார், நல்வினை கூட நான் விரும்ப மாட்டேன். விட்டேன் உலகம், விரும்பேன் இருவினை, வீணருடன் கிட்டேன், அவர்தம் உரை கேட்டும் இரேன், மெய் கெடாத நிலை எட்டினேன், சுகதுக்கம் அற்றுவிட்டேன். எனக்கு சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது என்று பேசுகிற பட்டினத்தார், தாய் செத்து போனாள் என்ற செய்தி கிடைத்தவுடன் ஓடோடி வருகிறார். 10 பாடல், அவன் 5 பாட்டில் சங்கரர் புலம்பியதை இவன் 10 பாட்டில் இருதயம் முழுவதும் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறார். என்ன பாடலா! எவன் செத்து போனாலும் வெட்டியான் பாடுகிற போது கேட்டால் குலை நடுங்குகிறதே, இருதயம் முழுவதும் ரணமாகி விடுகிறதே. அது பட்டினத்தார் பாடியதானே. 2 திங்களாய் அங்கமேலாம் நுந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. முந்தி தவம் கிடந்து 300 நாட்சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து, அந்தி பகலாய் சிவனை, கடவுளை வேண்டி வேண்டி வந்தான். அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தடலூட்டுவே.
வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலிலும் வைத்தன்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவேன். கண்ணென்றும் மணி என்றும் ரோஜா என்றும் ராஜா என்றும் கொஞ்சிய வாய்க்கு அரிசி போட்டேன் என்றான் ஆதிசங்கரர். அதைத்தான் இவனும் சொல்கிறான். அரிசி இடுவதோ நான், அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு, வரிசை இட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவதோ அரிசி, அரிசியைத்தானே அள்ளி இடுகிறேன், அள்ளி இடுவதோ அரிசி, தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ, கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என்று அழைத்த வாய்க்கு. இப்படியெல்லாம் பாடுகிறான். கடைசியில் பாடுகிறான், நினைத்து வாழ்க்கையின் மீதே நமக்கு சலிப்பு வந்து விடுது. அந்த பாடலை பாடு. வீற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள், வீற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள், நேற்றிருந்தாள் இன்று வெந்து நீரானாள், பால் தெளிக்க எல்லீரும் வாருங்கள், எல்லாம் சிவமயமே என்று முடிக்கிறார். நண்பர்களே, இந்த பாடலை சிந்தித்து பாருங்கள். இதில் ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆதிசங்கரர் பெண்களை பாராட்டுகிறாரா? இல்லை, தாயை பாராட்டுகிறான், பெண்ணை பாராட்டவில்லை. பஜகோவிந்தம் படித்து பாருங்கள். பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பெண்ணின் மாய வலையில் வீழ்ந்து மூழ்கி விடாதே மூடா, மார்பழகென்றும் இடையழகென்றும் உந்தி அழகென்றும் அவள் விரிக்கக்கூடிய வலையிலே நீ வீழ்ந்து விடாதே. அது மாமிசமும் இரத்தமும் சீழும் உவர் நீரும் கொண்டு உருவாக்கப்பட்டவை என்று நினைந்து நினைந்து அந்த நினைப்பை அகற்றிவிட்டு கோவிந்தனை துதிசை என்று பஜகோவிந்தம் பாடி பெண்ணின் இன்பத்திலே இருந்து விடுபட்டு வெளியே வா என்று சொல்லி பெண்ணை பழிக்கிற ஆதிசங்கரால் தாயை பழிக்க முடியவில்லை. காதென்றும் மூக்கென்றும் கண்ணென்றும் இவற்றையெல்லாம் காட்டி மாதென்று சொல்லி வந்த மாய பிசாசு மரளிவிட்ட தூதென்று எண்ணாமல் சுகமென்று நாடும் இத்துர்ப்புத்தியை என்னென்று சொல்வேன் கட்சி ஏகம்பனே என்று பேசுபவன். மரளிவிட்ட தூது. பெண் யார்? யமதூதர்கள், மாய பிசாசுகள். சொல்வது யார்? பட்டினத்தார். மாய பிசாஸ் என்றும் யமதூதர்கள் என்று பெண்ணை பேசுகிற பட்டினத்தார் பொங்கி பொங்கி அழுகிறானே 10 பாடலில். ஏன்? பெண் பெண்ணாக இருக்கிற போது கூட பழிக்கப்படுகிறாள் சித்தர்களால், சன்னியாசிகளால். அந்த பெண் தாயாக வருகிற போது சித்தர்கள் கூட பழிக்க முடியாத சுத்தமான இடத்தை, சன்னியாசிகள் கூட வணங்கக்கூடிய இடத்தை இந்து மதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒருவன் சன்னியாசியாக உருவெடுத்து விட்டால் அவனுக்கு உறவு கிடையாது. பெற்ற தந்தையே மகன் சன்னியாசியாக இருந்தால் அவனை வணங்க வேண்டும், பெற்ற தந்தை வணங்க வேண்டும். ஆனால் நண்பர்களே, தாயின் முன்னால் சன்னியாசி வந்து தாயை வணங்க வேண்டும், தந்தை சன்னியாசியை வணங்க வேண்டும், சன்னியாசியே ஆனாலும் தாயை வணங்க வேண்டும். அதுதான் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரத்து வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். பணம் 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 பணம், பொருள். கல்யாண்ஜி என்கிற கவிஞன் 2 வரியில் அழகாக சொன்னான். இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பது மறக்கும், இடையோடும் நதி மெல்ல சிரிக்கும் என்றான். இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி ஓட்டி எக்கரை என்கரை என்பதே தெரியாத அளவுக்கு எனக்கு பணப்பித்து. இன்றைக்கு எனக்கு பொருள் நாட்டம், இன்ப தேட்டம் 2ஐ தவிர வேறு எதுவும் கிடையாது. பொருளை அடைய வேண்டும். ஏன்? எல்லா இன்பங்களையும் நான் சுகிக்க வேண்டும். பொருள் நாட்டம், இன்ப தேட்டம். இப்படி என்ன நடக்கிறது நினைக்கிறீர்கள்? என்னுடைய மூதாதையர்கள் குடும்பம் குடும்பமாக கூடி கூடி வாழ்ந்தார்கள், கூட்டு குடும்பம். இன்றைக்கு என்ன நடக்கிறது? மெல்ல மெல்ல பெற்றோரை நாம் தள்ளிவிடுகிறோம். பாட்டன், என்னுடைய தாத்தா பாட்டியை விடு, என் தாய் தந்தையை தள்ளிவிடுகிறேன், என் பிள்ளைகளை தள்ளிவிடுகிறேன். இறை என்பதுதான் ஒரு இடத்தில் அழகாக சொல்லி இருக்கிறார். சொல்ல போனால் கணவனுக்கும் மனைவிக்கும் கூட இடையில் சீன பெருஞ்சுவரே நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது என்று. இப்படி என்ன நடக்கிறது? ஒவ்வொருவனும் தனி மனிதனாக இருக்க விரும்புகிறான். கூட்டு குடும்பம் சிதைந்து விட்டது.
தனி மனிதனாக இருக்க வேண்டும். சுகங்கள் முழுவதும் எனக்கு 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 என்று அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வளர்ந்து விட்டது. இந்த மண்ணுக்கென்று ஒரு பண்பாடு உண்டு, பாரம்பரியம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளேயும் ஒரு பழைய பண்பாட்டு மரபில் ஊறிய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நதியை இன்றைக்கு நாகரிக குப்பைகள் மூடி கிடக்கின்றன. அந்த குப்பையை அகற்ற வேண்டும். தேடி தேடி பொருள் சம்பாதிப்பதின் பயன் என்ன? நண்பர்களே, ஒரு புது கவிதை நான் சொல்கிறேன். நம் பக்கத்திலே இருக்கிற தெலுங்கிலே உருவெடுத்த இலக்கியம் அது கதா சப்த சதி என்பது. சங்க இலக்கியம் எப்படி நமக்கு பழமையானதோ அந்த அளவுக்கு தெலுங்கிலே பழமையானது கதா சப்த சதி. கம்பனே இரவல் வாங்கிய அளவுக்கு ஓமைகள் குவிந்து கிடந்த இடம் அது. தோள் கண்டார் தோளே கண்டார், கம்பன் கடன் வாங்கிய இடம் கதா சப்த சதி இடம். ஓலை கூரையில் ஒழுகும் நீர் குழந்தை மீது படாமல் முதுகை கூடாரமாக்கினாள். குழந்தை மீது படக்கூடாது, முதுகை கூடாரமாக்கினாள். ஆனால் குழந்தை நனைந்தது தாயின் கண்ணீரால். இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதே என்று தாய் அழுகிறாள். அந்த குழந்தைக்கு தாய்மை என்பது எதனால் உயர்ந்தது தெரியுமா? அது தன்னலம் துறந்தது. அது தன்னலமே கிடையாது. சந்நியாசி என்பவன் யார்? உலகத்தை துறப்பதல்ல சந்நியாசம். உலகத்தில் நீ செய்யக்கூடிய செயலின் விளைவை துறப்பதுதான் சந்நியாசம். அப்படி விளைவை துறந்த சந்நியாசி தாயை தவிர வேறு யாரும் கிடையாது. நான் ஒருவனிடம் அன்பு செலுத்துவேன், அதற்கு மாறாக அவன் என் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பேன். கண்ணாடி முன்னால் நின்று நான் சிரித்தால் கண்ணாடி சிரிக்கும், நான் அழுதால் கண்ணாடி அழும். உறவுகள் கூட எனக்கு அப்படித்தான். நான் சிரிக்கிற போது அது சிரிக்க வேண்டும், நான் அழுகிற போது அழ வேண்டும். ஆனால் தாய் இருக்கிறாளே, அள்ளி அள்ளி அன்பை கொடுக்கிறாள். உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளி இடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் மகற்கென்றும் சொல்லாமல் சொல்லியிடும் தெய்வத்தின் கோவில் என்று கண்ணதாசன் பாடுவான். இது சினிமா பாட்டு தான். இப்பொழுதுள்ள பிள்ளைகள் என்ன செய்கின்றன? பெற்றோரை நன்றாக யோசித்து பாருங்கள். வியட்நாம் வீடில் பாரதியுடைய பாட்டை வைத்துக் கொண்டு எழுதியிருக்கிறார். என்ன பாட்டா அது? பாரதிக்கு பக்கத்திலே போய் கண்ணாசனிக்கவில்லை. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ நம்மை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று கைவிடப்பட்ட தாயும் தந்தையும் கண்ணீர் கடலில் மூழ்கி கிடக்கிற போது அந்த தந்தை தாயிடம் பாடுகிறார். கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி, அவள்தான் தாங்குகிறாளா? ஆலம் விடுதுகள் போல் உறவு 1000 வந்து மென்ன வேறென நீ இருந்தாய், அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன் என்று பாடுகிறார். இது போல கண்ணதாசன் இப்படி பொங்கி பொங்கி பாடியிருக்கு. தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். இந்த கான்செப்டில் ஒரு செய்தியை பார்த்தேன். இந்த செய்தியை நான் என்னுடைய கருத்திலேயே கவிதையாக மாற்றினேன். நீ யோசித்து இன்றைக்கு என்ன? உங்கள் பிள்ளை எங்கே இருக்கிறார்? அமெரிக்காவில் இருக்கிறார். உங்கள் பிள்ளை எங்கே இருக்கிறார்? கனடாவில் இருக்கிறார். உங்கள் பிள்ளை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். உங்கள் பிள்ளை யூரோப் முழுவதும் சுற்றி கொண்டே இருக்கிறார். நண்பர்களே, இன்றைக்கு இருக்கிற உலகம் அதுதானே. ஒரு கவிதை சொல்கிறேன் கேளுங்கள். மகனுக்கு அப்பன் சொல்கிறான், மகனே, நீ பிறந்த அன்று தோட்டத்தில் நான் நட்டு வைத்தேன் ஒரு தென்னங்கன்று. நீ பிறந்த அன்று தோட்டத்தில் நான் நட்டு வைத்தேன் ஒரு தென்னங்கன்று. என் உழைப்பின் வியர்வையில் நீ வளர்ந்தாய். நான் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. என் உழைப்பின் வியர்வையில் நீ வளர்ந்தாய். நான் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. இன்று எங்கோ இருந்து நீ ஈட்டுகிற பொருள் உனக்கு இன்பம் தருகிறது. அன்று நான் நட்டு வைத்த தென்னை இன்று எனக்கு சுவை நீரும் சுகநிழலும் தந்து கொண்டிருக்கிறது. மகனே, ஒரு நாள் ஈமெயிலில் நீ மூழ்கி கிடக்கும் போது என்னை ஈ மொய்த்த செய்தி வந்து சேரும். நீ ஈமெயிலில் மூழ்கி கிடக்கும் போது என்னை ஈ மொய்த்த செய்தி வந்து சேரும். அதனால் என்ன?
என் இறுதி பயணத்தில் நீ இல்லாமற் போனாலும் என் தென்னை ஓலை எனக்கு கடைசி மஞ்சமாகும். என் தென்னை ஓலை எனக்கு கடைசி மஞ்சமாகும். மகனே, ஒரு வரம் தா. விண்ணில் இருந்தும் உன்னோடு பேச நான் விரும்புகிறேன். உன் விஞ்ஞானிகளிடம் சொல்லி www avigal.com வெப்சைட் ஒன்று கண்டுபிடித்தால் நல்லது. இதுதானே நண்பர்களே இன்றைய வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை என்றேன்? இந்த பணம் போதுமா? அன்பற்ற உணவு, ஆதரவற்ற தனிமை. நினைத்து பாருங்கள், நம்முடைய தாயும் தந்தையும். அன்பற்ற உணவு, ஆதரவற்ற தனிமை, பரிவற்ற வார்த்தை, பாசமற்ற உறவு. இதைவிட சாபம் என்ன? சொந்த இல்லங்களில் கருணை இல்லாமல் கருணை இல்லங்களில் சொந்தம் தேடி செல்வதென்றால் இதைவிட சோகம் என்ன? முதியோர் இல்லங்கள் வளரலாமா? அநாத இல்லங்கள் உருவாகலாமா? யோசியுங்கள். நீள பேச விரும்பவில்லை. தாய்மை. தாய்மை என்றால் என்ன? தன்னலம் மறுப்பது, அடுத்தவருக்காகவே வாழ்வது. அதுதான் தாய்மை. சுயநலமே இல்லாத, கலப்படமே இல்லாத அன்பு செலுத்துகிற அந்த தாய்மை. தாய்மை என்பது உனக்குள் வர வேண்டும், எனக்குள் வர வேண்டும், எல்லாருக்கும் வர வேண்டும். அப்படி வருகிற சூழல் வர வேண்டும். அதனால்தான் பாரதி சொன்னான், இதோடு முடிக்கிறேன், ஒரு தவம் செய்யுங்கள் என்கிறான். நீங்கள் பாரதியை பார்த்தால் எங்கெங்கோ சொல்லுவான். அன்பென்று கொட்டு முரசே என்கிறான். பாட்டினில் அன்பு செய் என்கிறான். அன்பு உடையவர்கள் மேலோர் என்று பேசுகிறான். ஆவியின் உள்ளும் அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்திடுவோம் என்று பேசுகிறான். அப்படி பேசுபவன் கடைசியில் சொல்கிறான், உலகத்திலே உள்ள மனிதர்கள் அத்துணை பேரும் ஒரு தவம் செய்யுங்கள். என்ன தவம் தெரியுமா? செய்க தவம், செய்க தவம். தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். இவ்வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை. அன்பு தானடா ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய தவம். இந்த உயிர்கள், அது பிள்ளையானாலும் தந்தையானாலும் தாயானாலும் யாரானாலும் அகதியானாலும் அநாதையானாலும், எல்லா உயிர்களும் தவம் இருப்பது எதற்காக தெரியுமா? அடுத்தவனிடமிருந்து அன்பெனும் சிறு வரத்தை பெறுவதற்காகத்தான் ஒவ்வொரு உயிரும் தவம் இருக்கிறது. சாகிற போது கூட மடியில் படுத்து சாக வேண்டும் என்று நினைக்கிறான். ஏன்? போகிற போதும் எனக்கு ஒரு துணை இருந்தது என்கிற உணர்வோடு போக வேண்டும் என்று கருதுவதனால். அந்த உணர்வு அற்று போனால் நண்பர்களே, உலகத்தின் இயக்கமே இற்று போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஈரமுள்ள இருதயம் வேண்டும். சொல்லி முடிக்கிறேன். ஆதிசங்கரர், ராமானுஜர், மகாத்மா காந்தி ஆதிசங்கரரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ராமானுஜரை ஏற்றுக்கொண்டார். தாய்மை ஆதிசங்கரரை விட ராமானுஜரிடம் காந்தி பார்க்கிறார். எப்படி தெரியுமா? தனக்கு எதிரே வந்த புலையனை பார்த்து சண்டாளனே விலகினில் என்று சொன்னவர் சங்கரர். ஆனால் ராமானுஜரும் புலையனைத்தான் பார்த்தார். நண்பர்களே, திருவரங்கத்திலே இருந்த ராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கு 18 முறை வருகிறார். திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் திருமந்திர உபதேசத்தை பெறுவதற்காக. திருமந்திர உபதேசம் பெற்றால் முக்தி பெறலாம், விண்ணுலகம் சாரலாம், சொர்க்கம் சேரலாம். எனவே அந்த விண்ணுலகம் சாருகிற வைணவ விண்ணுலகத்தில் போய் இறைவனுக்கு பக்கத்திலே இருக்கிற வாய்ப்பை பெறுவதற்காக திருவரங்கத்திலே இருந்து 18 முறை வருகிறார். ஒவ்வொரு முறை வந்தாலும் அடுத்த முறை வாரும் என்று சொல்லிவிடுகிறார் திருக்கோஷ்டியூர் நம்பி. 18 முறை படையெடுக்கிறார். கால்களாலேயே திருவரங்கத்தில் நடந்தே வருகிறார். திருவரங்கத்தில் திருக்கோஷ்டியூருக்கு 18 முறையும் தொடர்ந்து வந்த பிறகு நம்பிகளுக்கு நெஞ்சம் கொஞ்சம் கனிந்தது. சரி, உனக்கு மந்திர உபதேசம் சொல்கிறேன், ஆனால் 1 மாத காலம் தண்ணீர் கூட அருந்தாமல் நீ உண்ணா நோன்பு மேற்க வேண்டும் என்றார். கடுமையான விரதம் ராமானுஜர் இருந்தார். தண்ணீர் கூட அருந்தாமல். இப்பொழுது உண்ணா நோன்பு பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 மணி நேரம் உண்ணாவிரதம். அதுதான் எனக்கு ரொம்ப புரியாத உண்ணாவிரதம். அது காலை 10 மணி முதல் மாலை 5 மணி. இவர் காலை 10 மணி என்றால் 9 மணிக்கு 3 வேளைக்கும் சேர்த்து முக்கிவிட்டு தானே வருகிறார். இவருக்கு அடுத்து பசி எடுக்க போவதே இரவு 10 மணிக்குத்தான். ஆனால் இந்த உண்ணாவிரதம் எப்படி? தண்ணீர் கூட அருந்தக்கூடாது. 1 மாதம் 30 நாள் நீ இருந்தால் உனக்கு திருமந்திர உபதேசம் செய்கிறேன்றார். உட்கார்ந்தார் ராமானுஜர். தண்ணீர் கூட அருந்தவில்லை. நண்பர்களே, 17வது நாள் சாக கிடக்கிறார்.
மூச்சு இழுத்து கொண்டிருக்கிறது. எல்லா சீடர்களும் ஓடி வந்து சொல்கிறார், ஐயா செத்து விடுவார் அவர் நம்பியிடம் சொன்னார். அப்பொழுது நம்பி என்ன சொல்கிறார், இறந்தால் ஆள வந்தாரிடம், இருந்தால் என்னிடம் உபதேசம் பெறலாம். ஏன்னா ஆள வந்தார் மேலே ஏற்கனவே போய்விட்டார். இறந்தால் ஆள வந்தார் உபதேசம் தருவார், இருந்தால் நான் தருகிறேன் என்றார். பிறகு அவரே பார்த்து கொஞ்சம் இறங்கி தண்ணீர் வேண்டுமானால் இடையிடையே அருந்தலாம் என்றார். இந்த தண்ணீர் அருந்திவிட்டு 30 நாள் உண்ணா நோன்பை முடித்தார். முடித்த பிறகு நண்பர்களே, திருமந்திர உபதேசத்தை நம்பி அவருக்கு வழங்கினார். வழங்கும் போதே சொல்கிறார், இது மறை மறை, இதை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி விடலாகாது, மறை என்று தெளிவாக சொன்னார். நான் ஆச்சாரியன், எல்லா துரோகங்களிலும் மோசமான துரோகம் குரு துரோகம். சத்தியம் செய்து கொடுத்த பிறகுதான் உனக்கு தந்திருக்கிறேன், மறையை உன் நெஞ்சுக்குள்ளே மறை சொன்னார். ராமானுஜர் யோசிக்கிறார், முக்தி அடைவதற்கு, சொர்க்கம் போய் சேருவதற்கு ஒரு மனிதன் 30 நாள் தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்க வேண்டும் என்றால் இது எல்லாராலும் சாதிக்கக்கூடியதா? இல்லையே. சரி, இதை நாம் மீறி அடுத்தவனுக்கு சொல்லிவிட்டால் குரு துரோகம். குரு துரோகத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். என் ஒருவனுக்கு நரகம் கிடைக்கும். ஆனால் இந்த உலகம் முழுவதற்கும் நான் பறையறைந்து விட்டால் உலகமே சொர்க்கத்திற்கு போகும் அல்லவா? நினைத்தார். புலையர்கள் அத்தனை பேரையும் அழைத்தார். எந்த புலையனை சண்டாளனை நீ தள்ளி நில் என்று சங்கரர் சொன்னாரோ அந்த புலையர்களை அழைத்து திருமந்திர உபதேசம் கொடுத்தார். பிறகு போய் நம்பியிடம் நிற்கிறார். நம்பிக்கு பெரிய கோபம். உடனே சொன்னார், இதனால் என் பெற்றீர் நீர் என்றார். உனக்கு என்னடா கிடைத்தது என்றார். நரகம் பெற்றேன் நான் என்றார் ராமானுஜர். அறிந்துதான் செய்தாயா? ஆமாம். இத்தனை மக்களும் சொர்க்கம் போவதற்கு நான் ஒருவன் நரகத்தை அனுபவிப்பதற்கு தயார் என்று சொன்னானே, அடுத்தவர் நலன் சிந்தித்து தன்னலம் துறக்கக்கூடியதனுடைய அடையாளம் தான் தாய்மை. அந்த உருவகம் தான் தாய்மை. அதனால் தான் தாயிற் சிறந்த கோவில் இல்லை. நன்றி, வணக்கம். அம்மா அம்மா எந்த நாருயிரே, கண்ணின் மணியே, தெய்வம் நீயே. அம்மா அம்மா எந்த நாருயிரே, நானும் நீயும் என்றும் ஓருயிரே, இரு கண்ணின் மணியே. தெய்வம் நீயே. அம்மா அம்மா எந்த நாருயிரே. கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன், வலி தாழாது. 10 மாசம் சுமந்து பட்டப்பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க